குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பேரடைஸ் லாஸ்ட் புக் 9ல் லைன்ஸ் 1034 1189 இந்த புக்கினுடைய லாஸ்ட் லைன். ஸோ இந்த வீடியோவோட பேரடைஸ் லாஸ்ட் புக் 9 நமக்கு முடியுது. Now we see the poem. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்படியே ரெண்டு பேரும் அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல இருந்து பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. ரெண்டு பேருக்கும் இமோஷனலாக அந்த லஸ்ட், அந்த காம உணர்வு மேலோங்கி வந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். Now the continuation. So said he, அப்படி சொல்லிக்கொண்டே, and forbore not glance, and forbore அப்படின்னா forbore not glance அப்படின்னா he did not make a glance. அப்படி சொல்லிக்கிட்டே அவளை பார்க்க கூட இல்லை. ஆர் டாய் ஆஃப் அமாரஸ் இன்டென்ட். அமாரஸ் என்றால் லவ் மேக்கிங், இன்டென்ட்னா ஆக்ட். எந்த காதல் வேலைகளிலும் ஈடுபடாமல், அதான் இப்போ லவ்ங்கிறது போய் லஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ காதலிக்கிறவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரசிப்பாங்க. நீ அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல அவளை புகழ்ந்து சொல்லுவாங்க, அல்லது சின்னதாக கட்டி பிடிப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இனிமேல் லஸ்ட் நேரடியா அவளை அவன் ஒரு கிளான்ஸ் கூட பார்க்கல. he did not spare a glance over her and he did not make any amorous activity. இந்த ஒரு லவ் மேக்கிங் செயல் கூட இல்லை. well understood of Eve, whose eye darted contagious fire. இவனுக்கு ஏவாளினுடைய நிலையும் நன்றாக புரிந்திருக்கிறது. வெல் அண்டர்ஸ்டுட் ஆஃப் ஈவ். ஏவாளையும் புரிஞ்சுக்கிட்டான், ஏன்னா அவளும் அப்படித்தான் இருக்கான். இப்போ அவளுக்கும் போய் லவ், என்னையா சும்மா ஏதாவது கதை பேசிட்டு இருக்க, அவளுக்கும் நேரடியா காமத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் வந்துருச்சு. ஸோ he well understood her, whose eye, the eye of Eve's, the eyes of Eve, ஏவாளினுடைய கண்கள்ல darted contagious fire. contagious என்றால் எளிதில் பரவும் தன்மை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். contagious disease அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ கொரோனா இஸ் அ contagious disease, எளிதில் பரவக்கூடிய வியாதி. அது மாதிரி இவள்கிட்ட எளிதில் பரவக்கூடிய அந்த ஃபயர், அந்த லஸ்ட்ங்கிற நெருப்பு அவளுடைய கண்கள்லையும், அப்படி அவளை கண்ணை பார்த்தாவே டக்குன்னு நமக்கு பத்திக்கும். அந்த மாதிரியான ஒரு நெருப்பு அவளுடைய கண்களிலே எரிந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அதனால டைரக்டா எதுவும் அவளை பார்க்க கூட இல்லை, அவ கூட எதுவும் பேசவே இல்லை. her hand he says, டக்குன்னு அவ கையை பிடிச்சான். and to a shady bank, and he took her to a shady bank. shady னால் நிழல் தருகின்ற, பேங்க்னா ஒரு கரை, ஒரு ஆற்றங்கரை, குளத்தங்கரை அப்படின்னு சொல்ல முடியாது, சம்திங் லைக் தட். ஆன் அ ஷேடி பேங்க், ஒரு நிழல் தருகின்ற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனா. திக் ஓவர்ஹெட், ஓவர்ஹெட்னா ரூஃப்டு, மேலே பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா, அதாவது அந்த மரம் செடி கொடிகள், அந்த மரங்களினுடைய கிளைகள் எல்லாம் அப்படி படர்ந்து மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஓவர் ரூஃப். அந்த மேல் பகுதி ரூஃப் ஆனது வித் வெர்டன்ட் ரூஃப். வெர்டன்ட் அப்படின்னு சொன்னா கவர்டு வித் கிரீன் லீவ்ஸ் அர்த்தம், பசுமையான இலைகளினால் மூடப்பட்ட. இப்போ வெர்டன்ட் ஃப்ளோர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தரை முழுக்க பச்சை பசேல் என்று புற்கள் முளைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். வெர்டன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றோம். இங்க வெர்டன் ரூஃப்ங்கிறான். அப்போ மேல அப்படியே பசுமையான இலைகளினால் மூடப்பட்டிருக்கின்ற எம்பவர்ட். எம்பவர்ட்னா என்க்ளோஸ்ட் அஸ் அ பவர், அப்படியே மூடப்பட்டு ஒரு பவர் மாதிரி, இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு. he led her, அந்த இடத்துக்கு அவளை அழைச்சிட்டு போனா. nothing loth, lothனா unwilling அர்த்தம். nothing unwilling, அங்க எதுவுமே விருப்பப்படாம இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அந்த விருப்பத்தோட தான் அவங்க போறாங்க. flowers were the couch, அங்க படுக்கை என்பது மலர்களினாலான படுக்கை. ஸோ கவுச்சுங்கிறது பெட் ஆர் சோஃபா. இப்போ மலர்களினாலான படுக்கை. அந்த மலர்கள்ல பார்த்தீங்கன்னா பென்சிஸ் அண்ட் வயலட்ஸ் அண்ட் ஆஸ்போடல் அண்ட் ஹயாசித், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மலர்கள்.
அந்த மரங்களிலிருந்து துவப்பு அப்படியே கொட்டி கிடக்கு, அப்படியே மலர்கள் எல்லாம் கிடக்கு. பென்சிஸ்ங்கிற ஒரு மலர், வயலட்ஸ், ஆஸ்போடல் அண்ட் ஹயான்சித், இந்த மலர்களினால் செய்யப்பட்ட படுக்கை. மலர்களால் செய்யப்பட்ட படுக்கை இல்லை, அப்படியே மலர்கள் எல்லாம் அங்க வந்து, ஏன்னா யாரும் அந்த மலர்கள் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை, அங்க ஆள் இல்லை. சோ மரங்களிலிருந்து மலர்கள் கீழே விழுந்து படுக்கை போல் கிடக்கிறது. அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனா எஸ் ஃப்ரெஷஸ்ட், பூமியினுடைய ஃப்ரெஷஸ்ட், அப்படியே ஃப்ரெஷஸ்ட் ஃப்ளவர்ஸ். ஏன்னா அங்க ஆள் நடமாட்டாலும் இல்லை, அதெல்லாம் அப்படியே மலர்கள் கீழே விழுந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பூமியினுடைய அப்படியே ஃப்ரெஷஸ்ட் ஃப்ளவர்ஸ், சாஃப்டஸ்ட் லேப், சாஃப்டஸ்ட். அதனால அந்த மலர்களின் மீது நம்ம படுத்திருக்கோம்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்கணும், ரொம்ப சாஃப்டா, அப்படியே சாஃப்டா இருக்கு மலர் படுக்கை. லேப்னா மடி, அப்படி ஒரு மென்மையான மடியில படுத்திருக்கிறது மாதிரி அந்த இடத்துல அவங்க படுக்கிறாங்க. Their fill of love and love's disport. Their fill of love. அங்கே அவர்கள் தங்களுடைய முழு காதல் அல்லது அன்பையும் தீர்த்து கொள்கிறார்கள். அவர்களுடைய காதல் அல்லது அன்பு நிரம்பி வழியுது. அந்த லவ்னுடைய டிஸ்போர்ட்னா என்ஜாய் அர்த்தம். அந்த காதலின் மூலமாக அவர்களினுடைய அந்த என்ஜாய்மெண்ட் டுக் லார்ஜ்லி, ரொம்ப நேரம் அந்த செக்ஷுவலா அவங்க இருக்காங்க. ஆஃப் தேர் மியூச்சுவல் கில்ட் த சீல். மியூச்சுவல், அதாவது உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி இருவரும் ஒருவர் மீது ஒருவரான அந்த குற்றத்திற்கு சீல் பண்ணிட்டாங்க. அதாவது ரெண்டு பேருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், பார் நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு இவன் உள்ளத்துல தோணிக்கிட்டு இருக்கோம், இவன் தான் காரணம்னு அவ உள்ளத்துல தோணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த காம இன்பத்தை துய்த்தார்கள். அதனால அவர்களினுடைய தவறானது, அந்த குற்றமானது அவர்களுக்குள் அப்படியே சீல் பண்ணப்பட்டுருச்சு. The solace of their sin. The solace comfort. The comfort of their sin. அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த பாவமானது பாவத்தின் ஆறுதலாக. இப்ப நம்ம ஒரு பாவம் செஞ்சிருக்கோம், ஆனா இதுக்குள்ள இன்வால்வ் ஆனதுனால, அந்த பாவம் செஞ்சதுனால இதெல்லாம் நமக்கு சந்தோஷமா கிடைக்குது, ஓகே, அப்படி ஆயிடுச்சு இப்போ. The solace of their sin. So this sexual activity gives comfort to their sin mind. அவர்களுடைய பாவம் செய்த அந்த மனதிற்கு இந்த செயலானது ஒரு ஆறுதலாக இருக்கிறது. Till deny sleep oppressed them. Till deny sleep. இப்போ அப்படியே இருந்துட்டாங்க. அந்த till dewy sleep, அப்படியே தூங்கிட்டாங்க. அப்படியே அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அந்த டயர்ட்னஸ்ல அப்படியே பனி போல் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே ஒரு மலரின் மீது பனி எப்படி எப்படி ஒரு மென்மையா அப்படி உட்கார்ந்துருக்குமோ அது மாதிரி டியூவி ஸ்லீப் அப்ரஸ்ட் தென் wearyனா tired with their amorous play. amorous என்றால் காதல், காமம். அமாரஸ் பிளே, அந்த காதல் விளையாட்டினால் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த டயர்ட் ஆகி அப்படியே தூங்கிடுறாங்க. soon as the fourth of that fallacious fruit. fallacy அப்படின்னா தவறுள்ளன்னு அர்த்தம். so that mistaken fruit, அந்த mistaken fruitனுடைய எஃபெக்ட்னால soon as the fourth of that fallacious fruit, அந்த mistaken fruit, அதாவது இவங்க நினைச்சது வேற, அந்த மிஸ்டேக்கன் ஃப்ரூட்டை உண்டதனால் இவர்களுக்கு ஏற்பட்ட தட் அமாரஸ் பிளே, அந்த செக்ஷுவல் விளையாட்டினால் களைப்படைந்து அப்படியே தூங்குறாங்க. தட் வித் எக்ஸ்ஹிலரேட்டிங் வேப்பர். எக்ஸ்ஹிலரேட் அப்படின்னா மனதுக்குள்ள மகிழ்ச்சி பொங்குது, அப்படியே அப்படி மனசுக்குள்ள மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கிறது. வேப்பர் பிளாண்ட் அப்படின்னா மைல்டுன்னு அர்த்தம். ஒரு மைல்டு வேப்பர், அப்படி ஒரு மென்மையான நறுமணம். அதாவது அந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா
அப்படியே அந்த பெட்டு மலர் படுக்கை அது சாஃப்ட், அப்படியே அந்த டயர்ட்னஸ்ல அப்படியே தூங்குறாங்க. அப்படியே ஒரு மென்மையான நறுமணம் ஒன்று வீசுகிறது. அபவுட் தியர் ஸ்பிரிட்ஸ் ஹேட் பிளேய்டு அண்ட் about their spirits had played. அந்த மென்மையான நறுமணமானது அவர்களுடைய their spirit ஆன்மாவோடு விளையாடுகிறது. அதாவது அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அதில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மகிழ்ச்சி அடைஞ்சி அந்த ஆன்மாவோடு இந்த மென்மையான நறுமணமும் விளையாடுகிறது. அண்ட் இன்மோஸ்ட் பவர்ஸ், ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த ஆற்றல் பவர் இருக்கு இல்லையா, மேடு எர், அது தவறு செய்திருக்கிறது. அந்த இன்மோஸ்ட் பவர், சூப்பர்ஃபிஷியல் மேலெழுந்த வாரியாக இந்த செக்ஸுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு டயர்ட்னஸ் கொடுத்துருது. ஆனால் உறங்கிறாங்க. ஆனால் அந்த உள்ளார்ந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அது மேடு எர், அது தவறு செய்து விட்டது. வாஸ் நவ் எக்ஸ்ஹேல்டு, அது இப்போ அப்படியே வெளியே வருது. அந்த உள்ளார்ந்த ஆற்றல் வெளியே வந்து இப்படி தப்பு பண்ணிட்டியே என்று அவர்களை வார்ன் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் grossly bred of unkindly fumes with conscious dreams. அப்படியே வந்து அவங்க நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த உறங்கி கொண்டிருக்கும் போது unkindly bredனா bread unkindly fumes ஒரு வகையான புகை. unkindly fumes, இப்போ அந்த உள்ளார்ந்த ஆற்றல் அதாவது முதல்ல இருந்த அட்மாஸ்பியர் வேற, அது வந்து செக்ஸுக்கான ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு. ஆனால் அந்த செக்ஸுக்குள்ள இவங்க ரொம்ப டீப்பா போய் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போன உடனே இவங்கள்ட்ட இருந்த விலை மதிப்பற்ற விஷயங்களை அவங்க இழந்து போயிடுறாங்க இல்லையா. அதனால அந்த உள்ளார்ந்த அந்த ஆற்றலானது அப்படியே ஃபியூம்ஸா வெளியே வருது. வித் கான்சியஸ் ட்ரீம்ஸ் என்கம்பர்ட், இப்போ அவங்களுக்குள்ள கனவு வருது. அந்த கனவானது என்கம்பர்ட் அப்படின்னா அது ஒரு சுமையா, அதாவது அந்த கனவுல, அதாவது ஒரு ரொம்ப செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கும் போது அந்த செக்ஸ்ல அப்படி மகிழ்ச்சியான கனவு தானே வரணும். ஆனா இவங்களுக்கு இப்போ வர்ற கனவு ஒரு பேர்டன், என்கம்பர்ட், ஒரு சுமையான கனவு வருகிறது. now had left them up they rose, அப்படி வந்து டக்குன்னு அவங்க விழிக்கிறாங்க. அந்த கனவு அப்படி போயிடுது. ஏன்னா அது அப்படியே டக்குன்னு அவங்க விழிக்கிறாங்க. up they rose, அவர்கள் விழித்து எழுகிறார்கள். as from unrest, அந்த கனவு அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு அமைதியற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. அந்த அமைதியற்ற தன்மை ஏற்படுத்தின உடனே அதனால அவங்க விழித்துக் கொள்கிறார்கள். அண்ட் ஈச் அதர் வியூவிங், இப்போ ஒருத்தர் பார்க்கிறாங்க. இப்பொழுது ஒருத்தர் பார்த்துக் கொள்கிறார்கள். soon found their eyes how open and their minds how darkened. soon found, இப்போ அவங்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். soon they found their eyes how open, how their eyes were open, அவர்கள் எவ்வாறு விழித்துக் கொண்டார்கள் என்று இப்போ அவங்களுக்கு புரியுது. ஏன்னா மனசு, அதாவது அப்படியே ஒரு கெட்ட கனவுன்றாங்களே, அது மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துருது. அந்த கனவு முடிஞ்ச அப்படின்னு டக்குன்னு விழிச்சு பார்க்குறாங்க. நாம செய்தது குற்றம், அதனால்தான் நமக்கு இதெல்லாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இப்படி அவங்களுக்கு கனவுலாம் வந்ததே கிடையாது. இப்போ அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எந்த கெட்ட கனவினால் நாம் விழித்தோம் என்று அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். soon found their eyes how open and their minds how darkened, அவருடைய மனமானது இருண்டு போய் கிடக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதுக்கு முன்னாடிலாம் அவங்களோட ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் போய் ஒரு டார்க்கெண்ட், ஒரு இருண்ட உள்ளமாக அவர்கள் மாறிவிட்டதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். innocence that as a veil had shadowed them from knowing ill. நீங்க தவறை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய இன்னசென்ஸ் ஆனது ஒரு திரையாக இருந்து தவறே உங்களுக்கு தெரியாது. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த இன்னசென்ஸ் தான் அவங்களுக்கு திரை. அவங்க கண் முன்னாடி தவறே தெரியாது அவங்களுக்கு. அதனாலதான் ஒரு திருடன் வந்து ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற விலை மதிப்பற்ற பொருளை அடிச்சுட்டு போயிடும். நம்மளை இப்படி செஞ்சுட்டானே அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியல அவங்களுக்கு? அது இன்னசென்ஸ்.
அவன் சாக்லேட் கொடுக்குறான், நம்மகிட்ட இருக்கிறத பறிக்கிறான், எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா பார்த்துட்டு இருந்தாலும் அது தீமை, இது தீமையான காரியத்தை அவன் செய்கிறான் என்று அவங்களுக்கு புரியல. ஏன் அவங்களுக்கு புரியல? பிகாஸ் ஆஃப் தட் இன்னசென்ஸ். அது மாதிரி இதுவரைக்கும் அவங்களுக்கு இன்னசென்ஸ் தான் ஒரு ஷேடோவாக இருந்து எது தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்பதான் முதலாக இது தப்பு என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்னசென்ஸ் தட் ஆஸ் அ வெயில், வெயில்னா மறைக்கிறது, அது ஒரு திரைச்சீலை, அப்படியே ஒரு முகத்தை மறைச்சிக்கிறாங்களே, ஒரு துணி போட்டு முகத்தை மறைச்சிக்கிறாங்களே, அது மாதிரி இன்னசென்ஸ் என்பது அவங்களுக்கு had shadowed them, ஷேடோ அப்படி நிழலாக, from knowing ill, தீமை எது என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மறைப்பாக இருந்தது அந்த இன்னசென்ஸ். இப்போ அந்த இன்னசென்ஸ் போயிடுச்சு. இப்ப எது தீமை, இது இப்ப நம்ம செஞ்சது தப்பு என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். knowing ill was gone, so it was gone away, that innocence has gone away, அந்த innocence அவங்களை விட்டு போயிடுச்சு. just confidence, they have lost confidence, அவர்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். was gone, just confidence, gone, just confidence, they have அவங்கள்ட்ட இருக்கிற இன்னசென்ஸ் போயிடுச்சு, கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, and native righteousness, righteousness அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம். இயற்கையாகவே அவர்களிடம் இருந்த நேர்மை இப்போ அது போயிடுச்சு. அண்ட் ஹானர், அவர்கள்ட்ட இருக்கிற மரியாதை போயிடுச்சு. எல்லாம் போய் தப்பு பண்ணிட்டோம் என்கின்ற சென்ஸ் அவங்களுக்கு புரியுது. அண்ட் ஆனர் ஃப்ரம் அபவுட் தெம் நேக்கட் லெஃப்ட், இது எல்லாம் அவங்களை விட்டு போயிடுச்சு. நேக்கட் லெஃப்ட், அப்படியே அவங்க நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த இன்னசென்ஸ் மறைஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கு தான் நிர்வாணமா அது பாட்டு ஹால் நிற்கும். ஆச்சிச்சு போய் போய் சட்டி போட்டு அப்படின்னு நாம தான் விரட்டணும். ஆனா அது சிரிச்சுக்கிட்டே நிற்கும். ஏன்னா அதுக்கு நிர்வாணம் என்பது ஒரு குற்றம், நிர்வாணம் என்பது தவறுன்னு அதுங்களுக்கு தெரியல. ஆனா நமக்கு தெரியுது. ஏன்னா நாம பாவம் செஞ்சவங்க. அந்த குழந்தைங்களுக்கு அந்த இன்னசென்ஸ்ல அது ஒரு குற்றம்னே அவங்களுக்கு தெரியல, ஜாலியா இருப்பாங்க. சோ இப்பொழுது அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக, நேக்கட் லெஃப்ட் டு கில்ட்டி ஷேம், அந்த நிர்வாணம் என்பது ஒரு அவமானம், ஒரு தவறு என்று அவர்கள் இப்பொழுது உணர ஆரம்பித்து விட்டார்கள். உடனே he covered, உடனே டக்குன்னு கையை வச்சு அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறான். பட் his robe uncovered more, அதாவது பேசாம இருந்தீங்கன்னா கூட அந்த நிர்வாணம் அவ்வளவுதான். நீங்க கொஞ்சோண்டு மறைச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னும் அதிக நிர்வாணமாக தெரியுது. அதாவது இந்த சினிமாவில எல்லாம் பண்ற கூத்து அதுதான் நடக்கும். நீங்க ஒரு நிர்வாண படம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, இட்ஸ் அ ஃபிளாஷ், அவ்வளவுதானே. ஆனா இந்த பாதி மறைச்சி பாதியை காமிக்கிறது, இப்படிங்கிறது அப்படிங்கிறது, கொஞ்சோண்டு இப்படி கீழே குனிகிறது, நிமிடுறது, இது மாதிரி இந்த பாதி இப்படியே பண்ணும் போதுதான் மீதி பாதி இவனுடைய இமேஜினேஷனுக்குள்ள போயிடுது. அப்போ அதுதான் ரொம்பவும் ஆபத்தான விஷயமா போகும். அது மாதிரி இவன் கவர் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, இவன் அன்கவர், இவன் கவர் பண்ணும்போது நேக்கட் லெஃப்ட் த கில்ட்டி ஷேம், he covered but his robe uncovered more. ஆனால் இப்போ அவன் ரொம்ப கவர் பண்ணாத ஏரியா நீங்க கொஞ்சோண்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இவ்வளோ ஏரியா இன்னும் கவர் பண்ணாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. So rose the Danite strong, the strong Danite. Danite is a biblical man, ஒரு பைபிள்ல சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன். டானிஷ், டானைட். அவன் டேனியல், டானைட். இஸ்ரேல், இஸ்ரேலைட்னு சொல்ற முடியாது, அது மாதிரி இவன். ஸோ ஹீஸ் அகைன்ஸ்ட் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனிதன் இந்த டேனியல்ங்கிறவன், ரொம்ப வலிமை வாய்ந்தவன். So rose the Danite strong. So the strong as Daniel, Adam rose. இப்பொழுது ஆடம் ஸ்ட்ராங்கான டேனியலை போல் அப்படி எழுகிறான். ஹெர்குலியன் சாம்சன், ரெண்டு கம்பேரிசன் கொடுக்கிறார். ஹெர்குலியன் சாம்சன், அந்த சாம்சன் இருக்கான் பாருங்க, ஹெர்குலிஸ் மாதிரி வலிமை வாய்ந்த சாம்சன். From the harlot lap,
ஹேர்லெட் அப்படின்னா விபச்சாரின்னு அர்த்தம். அந்த விபச்சாரியின் மடியில், எந்த விபச்சாரி? டிலைலா. சாம்சன் அண்ட் டிலைலா அப்படின்னு இங்கிலீஷ்ல படமே இருக்கு. அந்த டிலைலாங்கிறவ சாம்சனை எவனாலையும் கொல்லவே முடியாது. சாம்சன் அகனிஸ்டஸ், ஜான் மில்டன் எழுதுனது. சாம்சனை எவனாலையும் கொல்லவே முடியாது. ஏன்னா அவனுடைய உயிரின் ரகசியம் யாருக்குமே தெரியல. நீங்க எப்படி கொண்டாலும் ஜெயிச்சு வந்துடுவான், உயிரோட வருவான். என்னடா அப்படி இருக்கு, இவன் சாக வைக்கிறதுக்கு இவனுக்கு என்னடா ரகசியம்னு பார்த்தா இவனுடைய உயிரானது இவனுடைய முடியில தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும். அப்போ டிலைலா என்ற ஒரு மிக அழகான விபச்சாரி, அவளைதான் அனுப்புவாங்க. அந்த டிலைலா தான் போய் சாம்சனோட வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கும் போது அவகிட்ட அவன் வளரிடுவான், ஹேர்ல தான் என்னுடைய உயிர் இருக்குன்னு. அப்போ ஹேரை கட் பண்ணுவாங்க, அவனை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. சம்திங் லைக் திஸ், இட்ஸ் a ஸ்டோரி. அது மாதிரி இந்த ஹேர்லெட், அந்த டிலைலா என்ற ஹேர்லெட் லேப்ல அவளுடைய மடியில படுத்து கிடந்து தன்னுடைய விலைமதிப்பற்ற உயிரை இழந்து பொணமாக நிற்கிறான். அதான் எல்லா உண்மையும் அவள்கிட்ட சொல்லிட்டான். அவள்கிட்ட வந்து செக்ஸை அனுபவிச்சுட்டு அப்படி எழுந்திருச்சு நிற்கும் போது உயிர் இனிமே போச்சு, அப்படி உயிர் போன பொணமா தான் நிற்கிறான் அவன். அதே மாதிரி தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் போச்சு ஆடம் கிட்ட. அவளோட ஏவாளோட படுத்து புரண்டு செக்ஸ் வச்சுக்கிட்டு எழுந்திருக்கும் போது எப்படி எல்லாத்தையும் இழந்து போய் ஹெர்குலிஸ் எழுந்திருந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ஹெர்குலிஸ் எப்படி எல்லாத்தையும் இழந்து போய் எழுந்திருச்சு நின்னானோ அது மாதிரி இவன் எழுந்திருச்சு நிற்கிறான் அப்படின்னு ஒரு உருவகப்படுத்துகிறார். இட்ஸ் a metaphor. Danite strong Herculean Samson from the hairlet lap of Philistine Delilah. Philistine Delilah, அவள் Philistine நாட்டை சேர்ந்தவள். டிலைலா. ஸோ பிலிஸ்டியன்கிறது இஸ்ரேல் நாட்டு மக்களை பிலிஸ்டியன்னு சொல்லுவாங்க. பிலிஸ்டைன் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டு மக்கள், இஸ்ரேல் நாட்டை சார்ந்த, அதாவது பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேல் நாட்டை சார்ந்த டிலைலா அப்படி சொல்றான். டிலைலா அண்ட் வேக்டு, அப்படியே அவன் எழுந்திருக்கிறான். ஷோன் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த், ஷோன் SHORN அப்படிங்கிறது ஷியர் SHEAR என்பது பிரசன்ட் டென்ஸ், SHORE பாஸ்ட் டென்ஸ், SHORN பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ வென்ட் கான்கிற மாதிரி ஷியர், ஷோர், ஷோன். ஸோ ஷோன் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த், தன்னோட. அப்போ ஷியர்னா என்ன? கட் பண்றது, SHEAR. ஷோன் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவனுடைய ஸ்ட்ரென்த்தை புறம் வெட்டி விட்டானுங்க. வெட்டிட்டான் அப்படின்னா எதை வெட்டினா? அவன் முடிய வெட்டினா, முடிய வெட்டினோடனே அவனுடைய வலிமை எல்லாம் போச்சு. ஸோ ஷோன் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த், அவனுடைய முடியெல்லாம் வெட்டப்பட்டு டெலிலாமனுடைய இஸ்ரேலை சார்ந்த டெலைலா என்கின்ற பிராத்தல் ஒரு விபச்சாரியினுடைய மடியில கிடந்து எழுந்திருக்கிற சாம்சன் எப்படி அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வலிமையெல்லாம் அவங்க வெட்டி விட்டாங்களோ அது மாதிரி எல்லா குற்றங்களையும் செய்தவனாக ஆடம் எழுந்திருக்கிறான். தே destitute and bare of all their virtue. தே, இந்த இடத்துல தேவ் என்பது ஆடம் அண்ட் ஈவ். எப்படி அவனுக்கு அவனுடைய வலிமை எல்லாம் அந்த முடியில இருந்து போயிடுச்சோ அதே மாதிரி ஆடம் அண்ட் ஈவ் தே destitute அப்படின்னா they are lacking, அவர்கிட்ட இல்ல. what they are lacking and bare of all their virtue, எல்லா நற்குணங்களையும் இழந்து போன அவர்கள் இப்ப எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அவங்க இப்போ தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை உணர்கிறார்கள். ஆடம் அப்படியே கொஞ்சம் கவர் பண்றான். அவன் கவர் பண்றதுனாலே அது ரொம்பவும் அவன் அன்கவர்டா அவனுக்கு தெரியுது. சைலண்ட், இப்போ அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். என்ன பேசுறதுன்னே தெரியல. சைலண்ட் அண்ட் இன் ஃபேஸ் கன்ஃபவுண்டட். கன்ஃபவுண்டட்னா டேம்டுன்னு அர்த்தம். ஒழிஞ்சு போ, ஒழிஞ்சு போ, அதாவது சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். டேம்டு, சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். சபிக்கப்பட்ட அவர்கள் அமைதியாக லாங் தே சாட், அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்ததே இல்லை. லாங் தே சாட். ஸோ ஆஸ் ஸ்ட்ரிக்கன் மியூட், மியூட்னா சைலன்ஸ், அமைதியினால் அடிக்கப்பட்டவர்களை போல, அதாவது ரொம்ப காமா எந்த அசைவும் இல்லாம கண்ணை கூட அசைக்காம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க.
has stricken mute till Adam, though not less than Eve abased. Eve abased ashamed. ஏவாள் அடைந்த அவமானத்திற்கு, அதாவது அந்த ஷேம், அந்த ஷேமுக்கு சிறிதும் குறைவில்லாத ஷேம் அடைந்த ஆடம் at length gave utterance to these words constrained. At length, நீண்ட நேரமா அப்படியே இருந்தாங்க. அவளுடைய அவமானத்திற்கு சற்றும் குறையாத அவமானம் அடைந்த ஆடம் இப்பொழுது at length அப்படியே நீளமாக gave utterance பேசுகிறான். to these words, இந்த வார்த்தைகளை பேசுகிறான். constrained. constrained என்றால், அதாவது நீங்க மனசுக்குள்ள குற்றம் குறை இல்லாம இருக்குன்னு தட தட தடன்னு பேசிட்டே இருப்பீங்க. நீங்க கன்னிங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்க பேச்சு அப்படி கரெக்டா வரும். சின்ன குழந்தைகிட்ட விட்டீங்க, அது பாட்டு லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கும். இடம்பொருள் ஏவல் தெரியாம பேசும். ஆனா நம்ம தான் கன்னிங்கா இருக்கோம். இப்ப இவங்ககிட்ட எப்படி பேசணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிதான் பேசுவான். கன்ஸ்ட்ரைன்டு வேர்ட்ஸ், அப்படி வார்த்தைகளை தடுத்து அப்படிதான் பேசுவான். இப்போ நான் கன்ஸ்ட்ரைன்டு வேர்ட்ஸ்ல பேசுறான். ஓ ஈவ், இன் ஈவில் அவர் யூ டிட் கிவ் இயர். ஓ ஈவ், ஈவ், ஓ ஏவாளே, இன் வாட் ஈவில் அவர், எந்த தீமையான நேரத்துல அவன் சொன்னதை நீ கேட்டியோ தெரியலையே. ஒரு ஈவில் அவர், அதாவது நீ அந்த சாட்டன், அந்த சர்பன் பேசினதை நீ கேட்ட பாரு, அந்த கேட்ட அந்த கெட்ட நேரம் ஈவில் அவர். ஓ ஈவ், இன் ஈவில் அவர் யூ டிட் கிவ் இயர் டு தட் ஃபால்ஸ் வேர்ம். வேர்ம், ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ம் என்ற வேர்டு பாம்பு தான் புரியுது. ஸ்னேக் அவங்க வந்து வேர்ம்னு தான் ஒரு காலத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆர்கேயிக் யூசேஜ், ஒரு பழைய ஒரு வார்த்தை. வேர்ம்னா இப்ப வந்து புழு அப்படின்னு வச்சுக்கூடாது. இந்த இடத்துல வேர்ம் என்பது சர்பண்டை குறிக்கிறது. டு தட் ஃபால்ஸ் சர்பண்ட், அந்த மோசமான அந்த பாம்பு சொல்றத எந்த கெட்ட நேரத்துல நீ காது கொடுத்து கேட்டியோ. ஆஃப் whomsoever taught to counterfeit man's voice. whomsoever taught, அதுக்கு எவன் கத்து கொடுத்தான்னு தெரியல. மனுஷன் வாய்ஸ்ல பேசுறதுக்கு கவுண்டர்ஃபெயிட்னா போலியான, கவுண்டர்ஃபெயிட் கரன்சி அப்படிம்பாங்க. அரசாங்கம் அடிக்கிறது ஒரிஜினல் நோட்டு, நீங்க அடிச்சீங்கன்னா கள்ள நோட்டு. திஸ் இஸ் கவுண்டர்ஃபெயிட் கரன்சி. அது மாதிரி மனுஷன் பேசினா மேன்ஸ் வாய்ஸ், ஒரு பாம்பு மனுஷன் மாதிரி பேசினா அதான் கவுண்டர்ஃபெயிட் மேன்ஸ் வாய்ஸ். அப்போ போலியான மனித குரலில் பேசுவதற்கு அந்த எவன் கத்து கொடுத்தான்னு தெரியல. அந்த குரலை நீ வந்து எந்த கெட்ட நேரத்துல காது கொடுத்து கேட்டியோ தெரியல. இப்ப நாம வந்து இப்படி நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டு கவுண்டர்ஃபெயிட் மேன்ஸ் வாய்ஸ் ட்ரூ இன் அவர் ஃபால், அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கான உண்மையான காரணம். அந்த காது கொடுத்து கேட்டல, அதான் பொழுது நம்ம விழுந்துட்டோம். ட்ரூ இன் அவர் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இன் அவர் ப்ராமிஸ்டு ரைசிங். அதாவது அது தவறான ப்ராமிஸ கொடுத்து நம்மளை ஏதோ உயர்த்துற மாதிரி அது தவறான ப்ராமிஸ கொடுத்துச்சு. அதை நம்ம நம்பி இப்படி ஆயிட்டோம். ஸோ பை ஃபால்ஸ் ப்ராமிஸ் இன் அவர் ப்ராமிஸ்டு ரைசிங். ப்ராமிஸ்டு ரைசிங், அதாவது நீ இதை சாப்பிட்டா நீ வந்து ரொம்ப கடவுளுக்கு நிகராயிடுவ அப்படின்னு ஒரு தவறான ப்ராமிஸ கொடுத்து நீ தவறாக கடவுளுக்கு நிகராக போயிடுவ, கடவுளுக்கு நிகராக போயிடுவோம் என்ற ஒரு தவறான விஷயத்தை தவறான ப்ராமிஸ் பண்ணி நம்மளை நம்ப வச்சிருச்சு. ஃபால்ஸ் இன் அவர் ப்ராமிஸ்டு ரைசிங். சின்ஸ் அவர் ஐஸ் ஓப்பன்ட் we find indeed and find we know both good and evil. Since indeed our eyes open, உண்மைதான், நம் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. We find indeed and find we know both good and evil. இப்போ அது சொன்ன மாதிரியே நமக்கு நல்லது கெட்டது புரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லது கெட்டது புரியுது. இப்போ என்ன புரியுது? குட்டும் புரியுது, ஈவிலும் புரியுது. நம்ம கிட்ட இருந்த குட்டெல்லாம் போயிடுச்சு, ஈவில் மாத்திரம் தான் இப்ப நம்ம கிட்ட நிக்குது. முன்னாடியே நம்ம கிட்ட குட் அண்ட் லாஸ் எல்லாம் இருந்திருக்கும், குட் அண்ட் பேட் இருந்துதான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியல. இப்ப நம்ம தெரிஞ்ச உடனே பார்த்தா
we have lost all goodness. எல்லா நல்லதும் நம்மளை விட்டு இழந்துட்டோம். ஈவில் மட்டும் தான் இப்ப நமக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குட் லாஸ்ட் அண்ட் ஈவில் காட். எல்லா நல்லதையும் இழந்துட்டோம், தீமையை நாம் பெற்றுக்கொண்டோம். பேட் ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ். the fruit of knowledge இருக்கே, it is bad fruit of knowledge. If this be to know which leaves us naked thus. If this be to know, if this be to know, இதைத்தான் நாம தெரிஞ்சுக்கணும். if this is knowledge, இதான் knowledge. அதான் knowledge. என்ன knowledge? குட் அண்ட் பேட தெரிஞ்சுக்கணும். என்ன ஆக போகுது? எனக்கு முன்னாடி எங்களுக்கு ரெண்டுமே தெரியாம இருந்துச்சு, அப்போ இல்லை. இப்போ குட்டும் தெரியுது, பேடும் தெரியுது. எது போகுது, எது இருக்கு அப்படின்னு பார்த்தா குட்டு போயிடுச்சு, பேடு இருக்கு. இதுதான் நாலேஜ்னா which leaves us naked thus. இந்த நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ நாம நேக்கடா இருக்கோங்கிறது நமக்கு புரியுது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க நேக்கடா தான் இருந்தாங்க. நேற்று முன்னாடி, அது முன்னாடி எல்லாம் நேக்கடா தான் இருந்தாங்க. ஆனா தாங்க நேக்கடா இருக்கோன்னே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு குட் அண்ட் பேடு தெரியாது. நாலேஜ் இல்லை, குட் அண்ட் பேடு தெரியாது. ஆனா இப்போ குட் அண்ட் பேடு தெரிஞ்ச உடனே நாங்க நேக்கடா இருக்கோன்னே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பேட் ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ். இஃப் திஸ் பி டு நோ, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா which leaves us naked thus. இவ்வாறு நம்மள நேக்கடா நிறுத்திட்டு போயிடுச்சு. of honor void. void அப்படின்னா invalid அப்படின்னு அர்த்தம். so the honor, நம்முடைய மரியாதை போயிடுச்சு. void of innocence, நம்முடைய innocence போயிடுச்சு. void of faith, நம்பிக்கை போயிடுச்சு. void of purity, அந்த voidங்கிற வேர்டு இந்த ஆஃப் ஆனர், ஆஃப் இன்னசென்ஸ், ஆஃப் ஃபெய்த், ஆஃப் பியூரிட்டி ஒன்னொன்னு முன்னாடியே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது இப்படி வச்சுக்கணும், void of honor, of innocence, of faith, of purity. இந்த நாலும் நம்மளை விட்டு போயிடுச்சு. void அப்படின்னாக்க invalid, யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. எது எல்லாம் நம்மகிட்ட இருக்கு ஆனா எல்லாம் இப்ப யூஸ்லெஸ். void of honor, void of innocence, void of faith, void of purity. இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு. our wanted ornaments, our wanted ornament, நம்முடைய நமக்கு என்று இருந்த ஒரு ஆர்னமெண்ட், ஆபரணங்கள். இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்த ஒரு ஆபரணம், ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த ஆபரணங்கள் இவைகள் எல்லாம். நேர்மையா இருக்கிறது, நல்லவங்களா இருக்கிறது என்கின்ற இந்த ஆர்ணமங்களை எல்லாம் which were our wanted, these were all our ornaments. now இந்த ஆர்னமெண்ட்ஸ் பூரா சாயில்டு, மண்ணா போச்சு. and in our faces evident the signs of foul concupiscence. concupiscence அப்படின்னா செக்ஷுவல் டிசைர் அர்த்தம். செக்ஸ் அனுபவிக்கணுங்கிற ஆசை, அதுக்குதான் கான்குபிசன்ஸ் பேர். இப்ப நம்மகிட்ட இதெல்லாம் போயிடுச்சு. ஆனா இப்ப நம்முடைய முகத்துல இப்ப என்ன தெரியுது? now soiled and in our faces, நம்முடைய முகத்துல எவிடன்ட், the signsனா அடையாளம். நம்முடைய முகத்துல அடையாளமாக the foul sexual desire, தீமையான காம ஆசை மட்டும்தான் நம்முடைய முகத்துல தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த இன்னசென்ஸ்ல அப்படியே அந்த முகம் அவ்வளவு பிரைட்டா அழகா இன்னசென்டா இருந்துச்சு. இப்போ அந்த முகத்துக்குள்ள ஒரு செக்ஷுவல் டிசைர் தான் நமக்கு தெரியுது. கான்சிக்வென்ஸ். whence evil store even shame the last of evil. the last of evil. from where evil store, whence அப்படின்னா from where, எங்கே தீமைகள் சேர்த்து வைக்கப்படுகிறதோ. இப்போ நம்முடைய உள்ளம் என்பது தீமைகள் சேர்த்து வைக்கிற இடமாயிடுச்சு. whence evil store even shame the last of evils. எல்லா தீமைகளினுடைய கடைசி தீமை ஷேம், அவமானப்படுறது. நீ அவமானப்படுறதுங்கிறதான் அந்த லாஸ்ட் ஈவில். திருடுறீங்க, அது ஒரு ஈவில். ஒரு தப்பாக ஒரு செக்ஷுவல் இது நிறைவேற்றி கொள்ளுகிறீங்க, அது ஒரு ஈவில். ஆனா இவைகளெல்லாம் வெளிச்சத்துக்கு நீங்க அவமானப்படுறீங்கல்ல, அதான் கடைசி. அதான் சொல்ல, இட்ஸ் த லாஸ்ட் ஆஃப் ஆல் ஈவில். ஷேம் இஸ் த லாஸ்ட் ஆஃப் ஆல் ஈவில். இப்போ நம்ம ஜாலியா இருந்தோம், செக்ஷுவலா இருந்தோம், அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ we feel shame, நமக்கு ஒரு அவமானம் தெரியுது. அதான் the last of all evilங்கிறான். even shame
the last of evils, ஈவிலுடைய கடைசி. of the first be sure then. be sure அதான் ஃபர்ஸ்டும் கூட. அதான் கடைசியா ஷேம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவிலும் அதான், கடைசியான ஈவிலும் அதான். how shall I behold the face? how shall I behold the face henceforth of God or angel? how can I behold, beholdனா see, பார்க்கிறது. how can I see the face of gods and angels? இனிமே நான் கடவுள் அந்த ஏஞ்சலினுடைய தேவதூதர்களுடைய முகத்தை நான் எப்படி முழிப்பேன்? இந்த தப்பு பண்ணவங்க அப்படி ஆயிடும்ல. ஒரு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கிறோம். லஞ்சம் வாங்கி நம்ம சிறையில் ஜெயிலில் போட்டுறான், பிடிச்சிட்டு போயிடறான். வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தா ஒய்ஃபு கூட தெரியும், ஏன்னா இவன் பணம்லாம் நிறையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஏதோ பண்ணுறான்னு தெரிஞ்சிருக்கான். பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கும், காலேஜில் படிக்கும், பேப்பரில் அப்பா ஃபோட்டோ வந்துருச்சு, இவ்வளோ லஞ்சம் வாங்கினாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. நாளைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். அப்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த குழந்தைங்க முகத்தை பார்க்கணும்ல. எப்படி பார்க்கறது? அவமானம். அதான் ஈவிலுடைய கடைசி. ஒரு நாம் படுற எல்லா தீமைகள்லையும் கடைசி அவமானம். அந்த அவமானம் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் சொல்றான். how shall I see the face? how shall I see the face of henceforth of God or angel? கடவுள் அல்லது கடவுளுடைய தேவதூதர்களுடைய முகத்தில் நான் எப்படி இனிமேல் முழிப்பேன்? எப்படி அவங்கள நம்ம பார்க்கறது? எஸ்ட் எஸ் எஸ்ட் அப்படின்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி. எஸ்ட் just before with joy and rapture so often beheld. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவதூதைகள் ஏஞ்சல்லாம் தெரியும். அவங்களெல்லாம் நம்ம சந்தோஷமா பார்ப்போம். அவங்கள ஹாயின்ட்டு போவாங்க, இவங்களும் ஹாயின்ட்டு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா நம்ம அவங்கெல்லாம் பார்த்தோம். இப்போ இனிமே அவங்கள பார்த்தா அப்படியே நமக்கு கூச்சம் வரும், அப்படியே வரும். எப்படி பார்க்கறது? just with joy and rapture so often beheld. நாம் அடிக்கடி மகிழ்ச்சியாக, often with joy and rapture. ஜாய்னாவே ரொம்ப ஒஸ்தி, ராப்சர்ங்கிறது அதை விட உயர்ந்த ஒரு மகிழ்ச்சி. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமே, இனிமே அந்த காட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸை எப்படி பார்க்கறது? those heavenly shapes அப்படின்னா heavenly living, சொர்க்கத்தில் வாழுகின்ற அவைகளை will dazzle now this earthly with their blaze insufferably bright. அவங்களா heavenly shapes, அவங்களா சொர்க்கவாசிகள். நாமளும் அப்படிதான் இருந்தோம். அந்த சொர்க்கவாசிகளுடைய கண்கள் அப்படியே டேஸ்லிங், அப்படி மின்ற மாதிரி பிரகாசமா இருக்கும். அவங்கள நேருக்கு நேரா பார்க்கணும்னா நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ அவமானத்தினால் நம்முடைய கண்கள் அதை எப்படி இந்த பார்வை இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியும்? ஏன்னா அவங்க தவறில்லாத குற்றம் குறை இல்லாத அந்த தேவர்களுடைய கண்களை குற்றம் செய்த நம்முடைய கண்கள் எப்படி நிமிர்ந்து பார்க்க முடியும்? அவங்க ஐஸ் டேஸ்லிங் ஐஸா இருக்குமே. The heavenly shapes will dazzle now this earthly அப்படின்னா this earthly eyes, இந்த பூமியில் இருக்க நம்முடைய கண்கள், this my earthly eyes with their blaze, அவர்களுடைய அந்த பிரகாசமான கண்களை நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய கண்கள் பார்த்தா insufferably bright. அது insufferably exceedingly, அது பயங்கரமான பிரைட்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியல. இப்ப பார்த்தா ஐயோ அது பயங்கரமான பிரைட். இப்ப அந்த கண்ணு கூசுனா அது பிரைட்டா இல்லை. இவ்வளவு நாள் அது பிரைட்டா தானே இருந்துச்சு, அதே கண்கள் தானே. ஆனா இப்ப பார்க்கும்போது நம்முடைய கண்கள்னால அதை பார்த்தா ரொம்ப பிரைட்டா இருக்கும். எப்படி நாம் பார்க்க முடியும்? ஓ might I here in solitude live savage. Oh, might I might here in solitude live. இனிமே நான் இங்க தனிமையாக live savage, காட்டு மிராண்டி மாதிரி தான் நான் இனிமே இங்க வாழ்ந்தாகணும். So from here, இங்கிருந்து how can I here in solitude live as a savage?
இனிமே நான் இங்க எப்படி ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தானே நான் வாழ்ந்தாகணும், எப்படி நான் அப்படிலாம் வாழ முடியும்? இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டு இனிமே நான் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி அவர்களுடைய கண்களை பார்க்க முடியாது, நான் வாழ்ந்துதானே ஆகணும். சாவேஜ் இன் சம் கிளேட், கிளேட்னா வேலி, பள்ளத்தாக்கு. இன் சம் கிளேட் அப்ஸ்கியூட்னா ஹிடன். அப்போ இனிமே இங்க ஒரு காட்டு மிராண்டி மாதிரி, காட்டு மிராண்டிகள் என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஒரு குகையில வாழ்வாங்க அல்லது ஒரு மர பொந்துக்குள்ள மறைஞ்சு வாழ்வாங்க. இனிமே நானும் அப்படிதான் இந்த பள்ளத்தாக்கிலே அப்ஸ்கியூட் ஹிடன் மறைந்துதான் நான் வாழணும். தேவதைகளுடைய கண்களை என்னால பிரைட்டான கண்களை பார்க்க முடியாது. வேர் ஹையஸ்ட் வுட்ஸ், வேர் அங்கே இங்கே, ஹையஸ்ட் வுட்ஸ் அப்படின்னா மிகச்சிறந்த காடுகள். இம்பெனிட்ரபிள், ஒளி ஊடுருவி செல்ல முடியாத அளவிற்கு இந்த அடர்ந்த இந்த காடுகளில் இருக்கின்ற இம்பெனிட்ரபிள் டு ஸ்டார் ஆர் சன்லைட், சூரிய ஒளி நட்சத்திர ஒளி கூட புக முடியாமல் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த காட்டுல ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில ஹிடன் மறைந்து ஒரு சாவேஜ் காட்டு மிராண்டி மாதிரி தான் இனிமே நான் வாழ்ந்தாகணும். என்னால் எப்படி அந்த தேவதைகளினுடைய கண்களை நிமிர்ந்து என்னால் எப்படி பார்க்க முடியும்? டு ஸ்டார் ஆர் சன்லைட் ஸ்ப்ரெட் தேர் அம்ப்ரேஜ். அம்ப்ரேஜ் அம்ப்ரேஜ் அம்ப்ரேஜ்னா மரத்தினுடைய நிழல், ஷேட்ஸ் ஆஃப் ட்ரீஸ், மரங்களினுடைய நிழல்கள். சோ மரங்களினுடைய நிழல்களினால் அம்ப்ரேஜ் அண்ட் பிரவுன் ஆஸ் ஈவினிங். அம்ப்ரேஜ் மரங்களினுடைய நிழல்களினால் நட்சத்திரங்கள், சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கூட ஊடுருவ முடியாம மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரவுனிஷா இருக்கும், அவ்வளவுதான், ஒளியெல்லாம் ஊடுருவ முடியாது. அப்படி மாலை நேரங்களில் பிரவுனாக இருந்து ஒளி ஊடுருவி செல்ல முடியாத இந்த பகுதியில ஒரு வேலி, ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில ஏதாவது ஒரு ஹிடன் மறைந்து இருந்துதான் நான் வாழ முடியும். அவர்களுடைய கண்களினுடைய பிரைட்னஸை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பைன் மரங்களே கவர் மீ, பைன் மரங்களே யூ கவர் மீ, யூ பைன்ஸ், பைன் மரங்களே என்னை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள், அதான் என்னுடைய நிர்வாணத்தை நீங்கள் மறையுங்கள். யூ செடார்ஸ், செடார் மரங்களே என்னுடைய நிர்வாணத்தை மறையுங்கள். வித் இன்யூமரபிள் பவுஸ், உங்களிடம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையற்ற கிளைகள், இந்த பைன் மரங்கள் சிடார் மரங்களினுடைய கிளைகள் எண்ணிக்கையற்ற கிளைகளை வைத்திருக்கின்றீர்கள். ஹைட் மீ வேர் ஐ மே நெவர் see them more. see them, themனா அவர்கள், எவர்களை? அந்த ஹெவன்ல இருக்கிற அந்த ஏஞ்சல், அந்த ஹெவன்ல இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ இனிமே நாம் பார்க்க கூடாது. அதனால சிடார் மரங்களே, இந்த பைன் மரங்களே, உங்களுடைய எண்ணிக்கையற்ற கிளைகளினால் நீங்கள் என்னை மறைத்துக் கொள்ளுங்கள். நான் இனிமே அவர்களை நான் பார்க்க முடியாது, பார்க்க விரும்பவில்லை. பட் let us now, as in bad plight, devise what best may for the present serve to hide the parts of each from other that seem most to shame, obnoxious and sinless to see. பட் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி let us now, இப்போ நாம ஒண்ணு செய்வோம். என்ன செய்யலாம்? as in bad plight, plight-னா the current position, இப்ப இருக்கக்கூடிய bad plight, மோசமான நிலை. இப்ப நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நிலைமையில் டிவைஸ் we plan what best may, நிலைமை நமக்கு ரொம்ப மோசம். இதுக்குள்ள எப்படி நாம் ஒரு சிறப்பாக என்ன செய்யலாம்? இந்த மோசமான சூழ்நிலைக்குள்ள what best we may do, என்ன செய்யலாம்? as in best plight, bad plight, devise what best may for the present. இப்போதைக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்குள்ள என்ன நம்ம சிறப்பா செய்ய முடியும்? for the present serve to hide the parts, serve to hide, மறைக்கிறதுக்கு, the parts of each, the parts of each, ஒவ்வொருவருடைய, அதாவது ஈவ் அண்ட் ஆடம், நாம் இருவரும் ஒவ்வொருவருடைய பார்ட், பகுதியை, அப்படின்னா லிம்ஸ், அவயங்களை, செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வச்சுங்களேன், நம்ம உடம்ப மறைக்கணும். serve to hide, மறைக்கணும். the parts of each from other, இன்னொருத்தருடைய கண்கள்ல இருந்து, அதாவது
ஆடமை பார்க்கறதுக்கு அவளுக்கு குச்சமா இருக்கு, ஏவாளுடைய நிர்வாணத்தை பார்க்கறதுக்கு அவளுக்கு செக்ஷுவலா இருக்கும்போது தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா பார்த்துட்டே இருக்க முடியாது. அதான் அதெல்லாம் எப்படி நம்ம serve to hide the parts of each from other that seem most to shame obnoxious. most to shame ரொம்ப நம்ம அவமானமா, obnoxious, dirty. அந்த அக்கேஷன்ல மாத்திரம் அது வந்து டர்ட்டியா இருக்காது. அப்படி இல்லாம நான் வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே சரி 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்ட்டு சும்மா வீட்டுக்குள்ளே அப்படி நிர்வாணமா இருக்க முடியுமா, நமக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அது obnoxious. அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது யாருக்குமே. obnoxious and seemliest seen some tree whose broad smooth leaves அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம ஒருவர் நம்முடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்வதற்கு என்ன சிறந்த வழி என்று நாம இப்போ யோசிப்போம். நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, செய்வோம். டு ஷேம் obnoxious and seemliest seen some tree, சில மரங்கள் பார்த்தா whose broad smooth leaves, அதனுடைய அகன்ற மென்மையான இலைகள் together sewed, அந்த 2 அகன்ற இலைகளை ஒன்னா சேர்த்து சியூன்னா தைக்கிறது, ஷூவிங் மிஷின் அப்படின்னு சொல்ல முடியாது, ஷூ தச்சுக்குவோம். அண்ட் கிரிட்டில் அப்படின்னா சுத்திக்கிறது, நம்ம இடுப்பை சுத்தி இன்னவர் லாயின்ஸ்னா இடுப்பு இல்லையா, நம்ம இடுப்பை சுத்தி அதை நம்ம 2-3 இலை அகன்ற இலைகள் 2-3 எடுத்து தச்சு நம்ம சுத்திக்குவோம். மே கவர் ரவுண்ட் தோஸ் மிடில் பார்ட்ஸ், அந்த செக்ஷுவல் ஆர்கன் இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியை அப்படி நம்ம கவர் பண்ணி மறைச்சிக்குவோம். this newcomer, இந்த புது ஆள் ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, who is the newcomer? shame, அவமானம். இந்த நியூகமர் இருக்கானே, இந்த அவமானம் என்கிற this newcomer, shame என்கின்ற இந்த நியூகமர் there sit not, அவன் அங்க உட்கார்ந்தே இருக்க மாட்டான், நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பான். அண்ட் reproach அப்படின்னா தொல்லப்படுத்திக்கிட்டு இருக்குது, reproach அப்படின்னா திட்டுறது, தொல்லப்படுத்துறது. reproaches as unclean, நாம் தூய்மையற்றவர்கள் என்று அவன் நம்மளை தொல்லப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால முதல்ல நம்ம என்ன செய்வோம், முதல்ல நம்முடைய மிடில் பார்ட்டை இருக்கின்ற மரங்களில் அகன்ற இலைகளை கொண்ட மரங்களிலிருந்து இலைகளை எடுத்து தச்சு நம்ம இடுப்பை சுத்தி கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றான். counseled he, counsel அப்படின்னா அட்வைஸ் அர்த்தம். counseled he advised, இது மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணாரு. and both together, அந்த 2 பேரும் went into the thickest wood, அந்த திக்கான அந்த காட்டுக்குள்ள 2 பேரும் போறாங்க. there, அங்கே soon they chose the fig tree, அங்க 2 பேரும் சேர்ந்து எதை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? the fig tree, banyan tree, அத்திமரம், அதாவது ஆலமரம், அந்த ஆலமரத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். not that kind of fruit renowned, அங்க அந்த பழத்துக்கு வந்து renowned fruit கிடையாது. not that kind for renowned fruit, that is not a famous fruit. மற்ற ஃப்ரூட்லாம் ஃபேமஸா இருக்கும். அத்திப்பழம், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அத்திப்பழம்லாம் அப்படி கிடக்கும், யாரும் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இப்ப என்னடான்னா அத்திப்பழம் என்னமோ உடம்புக்கு நல்லது அப்படின்னோடனே அத்திப்பழத்தை வச்சு என்னமோ பண்ணி கடையில எல்லாம் போட்டு பயங்கரமான விளைவிக்கணும். அப்ப எல்லாம் அத்திப்பழம் கீழே கிடக்கும், அந்த மரத்துக்கு கீழே கிடக்கும், ஒருத்தன் மிதிச்சுட்டு தான் போவோம். நாங்கெல்லாம் அப்படிதான் நான் விளையாண்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்ததே, அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா அதுக்குள்ள புழு இருக்கும், அதனால எடுத்து இப்படி ஓபன் பண்ணி புழு இருக்கான்னு பார்த்துட்டு திங்கணும். அதனால அதை எடுத்து புழு இருக்கான்னு பார்த்துட்டு திங்கிறதுக்காகவே சோம்பேறித்தனம் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டணும், அதை யாரும் சாப்பிடவே மாட்டோம். அதுதான் அவ்வளவுதான், ரினவுண்ட் ஃப்ரூட் கிடையாது. தட் இஸ் நாட் தட் கைண்ட் ஃபார் ஃப்ரூட், நாட் தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் ஃபார் ரினவுண்ட். ஃப்ரூட்டுக்கு ரினவுண்ட் இல்லை, அது பழத்திற்கு புகழில்லாத அந்த ஃபிக் மரத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். பட் such as at this day to Indians know, சொல்றான் எழுதுறவன் அங்கிருந்து எழுதுறான், இங்கிலாந்துல இருந்து. இந்தியன்ஸ் நோ, அது இந்தியன்களுக்கு தெரியும். இன் மலபார் ஆர் டெக்கான், இந்தியாவில் இருக்கிற மலபார்ங்கிறது கேரளா, மலபார் பகுதி அல்லது டெக்கான்
தக்கான பீடபூமி பகுதியில ஸ்ப்ரெட்ஸ் ஹர் ஆர்ம்ஸ், அங்க அது நிறைய முளைச்சிருக்கும். பிரான்ச்சிங் சோ பிராட், நல்லா அகலமா பிரான்ச் கிளை விட்டுருக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, அடையாறு ஆலமரம்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த ஆலமரம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுந்துருச்சு. நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் புஸ்தகத்துல எல்லாம் பாடத்துல எல்லாம் ஒரு அடையாறு ஆலமரம் அப்படின்னு. அடையாறு ஆலமரம் அப்படின்னாக்க அந்த ஆலமரம் சச்ச ஹியூஜ், அதான் ஆலமரம், அதனுடைய கிளைகள் எல்லாம் விழுந்து 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 அது முளைச்சு 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 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது மெட்ராஸ் போகும்போது மெனக்கட்டு போய் அந்த அடையாறு ஆலமரத்தை பார்த்துருக்கேன். எங்கப்பா அவ்வளோ பெருசா இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் அது. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ புயல் அந்த மரம் விழுந்து போச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், அல்லது உங்க பேரண்ட்ஸ்ட கேட்டு பாருங்க, அடையாறு ஆலமரம்னு ஒன்று இருந்துச்சான்னு. ஆலமரம் அப்படிதான் பண்ணோம். ஆலமரம் அப்படி இருக்கும், அதுல இருந்து விழுது வரும். அந்த விழுது அப்படியே தரையில விழுந்து தரையில அது வேறாயிடும், அப்புறம் அது முளைக்கும். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒரு பெரிய மரமா போயிடும். அதைத்தான் இங்க சொல்லலாம். பட் such as at this day to Indians know, இந்தியர்களுக்கு தெரியும், இன் மலபார் ஆர் டெக்கான், மலபார் பகுதி அல்லது தக்கான பீடபூமி பகுதியில ஸ்ப்ரெட்ஸ் ஹர் ஆர்ம்ஸ், அது தன்னுடைய நிறைய அது வளர்ந்துருக்கு. பிரான்ச்சிங் சோ பிராட், அது அப்படி நிறைய கிளைகளை விடும். அண்ட் லாங் தட் இன் த கிரவுண்ட், அது இந்த கிரவுண்ட் த பெண்டட் ட்விக் டேக் ரூட், அந்த வளைஞ்ச அந்த கிளையிலிருந்து வரக்கூடிய அந்த விழுது அப்படியே டேக் ரூட், அது தடையில அது முளைச்சிடும். அண்ட் டாட்டர்ஸ் க்ரோ, அதாவது மெயினான ட்ரீ அம்மா, அதுல இருந்து விழுது அப்படியே ஊனி அது தரையில இருந்து இன்னொரு மரம் முளைக்குது, அது டாட்டர். அப்ப டாட்டர் ட்ரீ அங்க வளரும். அந்த டாட்டர் ட்ரீல இருந்து நிறைய விழுதுகள் வரும், அது விழுந்து முளைக்கும். அப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மரம் ஒரு சில கிலோமீட்டர் ரவுண்டுக்கு அப்படி சுத்தி பெருசாயிடும் அப்படின்னு சொன்னா. அந்த மரத்தை பத்தி இப்படி சொல்றான். அபவுட் தி மதர் ட்ரீ, எ பில்லர்டு ஷேடு அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு விழுதும் ஒரு பில்லர் மாதிரி, தூண் மாதிரி, அதான் நடுவில் இருக்கிறது ஒரு பெரிய மரம், அதை சுத்தி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விழுதுகள் ஒவ்வொன்றும் ஒரு தூண் மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு பெரிய ஏதோ ஒரு வீடு கட்டின மாதிரி இருக்கும். அதான் பில்லர்டு. அந்த பில்லர்டு ஷேட் ஹை ஓவர் ஆர்ச். அப்போ அது இன்னும் ஒரு மரம், இது மரம், இது மரம், இது மரம், அப்படியே ஹை ஓவர் ஆர்ச் அப்படி இருக்கும். அண்ட் எக்கோயிங் வாக்ஸ் பிட்வீன், அதுக்கு இடையில நடந்து போனீங்கன்னாவே அந்த நடக்கிற ஓசையே எதிரொலிக்கும். அப்படி அப்படி மூடின போகுது. நீங்க ரொம்ப கவர்டு ரூமுக்குள்ள இருந்து பேசுனீங்கன்னா தான் எதிரொலிக்கும் இல்லையா, அது மாதிரி எதிரொலிக்கும். வாக்ஸ் பிட்வீன் தேர் ஆஃபன் த இந்தியன் ஹெர்ட்ஸ்மென். ஹெர்ட்ஸ்மென் அப்படின்னா ஷெப்பர்ட், இந்தியன் ஷெப்பர்ட். இந்திய ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் ஷன்னிங் ஹீட், சூரிய வெப்பத்திலிருந்து தங்களை தவிர்ப்பதற்காக அந்த ஆலமரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்மள சொல்றான் ஹெர்ட்ஸ்மென் ஷன்னிங் ஹீட் ஷெல்டர்ஸ் இன் கூல். அப்படி அந்த ஷன்னிங் ஹீட், அந்த வெப்பத்தை தவிர்த்து ஷெல்டர்ஸ் இன் கூல், அப்படி குளிர்ந்த அந்த பகுதியில் ஓய்வு எடுப்பார்கள். அண்ட் டென்ஸ் ஹிஸ் பேஸ்சரிங் ஹெர்ட். பாஸ்சர் என்றால் மேய்த்தலுக்கு உட்பட்ட தங்களுடைய ஹெர்ட்ஸ், மந்தைகளை, மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த அந்த மந்தைகளை அங்க அது பாட்டு அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இவங்க இந்த கூலா இந்த மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருப்பார்கள். ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க, அது சுத்தி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். சாயந்தரம் ஆனவுடனே அவங்களை ஓட்டிட்டு போயிடுவாங்க. அட் லூப் ஹோல்ஸ் கட் த்ரூ திக்கஸ்ட் ஷேட் தோஸ் லீவ்ஸ் தே கேதர். அந்த மரங்களுக்கு எங்களுடைய இலைகளை தே கேதர், அவர்கள் சேகரித்தார்கள். Shed the leaves they gathered, broad as Amazonian target. Amazonian target, targetனா ஷீல்டுன்னு அர்த்தம். அமேசான் அப்படிங்கிறவங்க காட்டுவாசிகள். அந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற காட்டுவாசிகள் ஈட்டி ஷீல்டு வச்சிருப்பான் சண்டை போடுறது. அந்த அமேசானியன்ஸனுடைய ஷீல்டு இருக்கே, அது எவ்வளவு பெரிய ஷீல்டு, அப்படி கையில பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஷீல்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த இலைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். They gathered broad as Amazonians target. Amazonian shields மாதிரி broad, அகலமாக இருக்கக்கூடிய அந்த இலைகளை அவர்கள் சேகரித்தார்கள். And with what skill
they had together sewed. What skill? அவங்கள்ட்ட எப்படி இந்த திறமை வந்துச்சு? அந்த திறமையோடு they had together sewed. அந்த இலைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து அவர்கள் தைத்தார்கள். The gird their waist, vain covering. To gird their waist, to gird their waist, to gird na to wrap. அணிந்து கொண்டார்கள். their waist, அவர்களுடைய இடுப்பிலே அதை அணிந்து கொண்டார்கள். vain covering, useless covering, அதாவது ஒண்ணு பெருசு கவர் பண்ணிடுச்சு. ஆனா இப்ப காலத்துக்கு நடந்தீங்கன்னா தெரியத்தானே செய்யும் இல்லையா? ஒரு இலையை போட்டு நீங்க இப்படி மூடிட்டு நீங்க ஓடுறீங்க, அதை நடக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு கவர்டா இருக்கும். அதான் நான் பெயின் கவரிங் யூஸ்லெஸ் கவர். நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை கவர்டா இருக்கும் அப்படின்னு. நீங்க நடந்தீங்கன்னா உட்காந்தீங்கன்னா காலை தூக்குனீங்கன்னா கையை தூக்குனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதான் வெயின் கவரிங், யூஸ்லெஸ் கவரிங். இஃப் டு ஹைட் தேர் கில்ட், ஜஸ்ட் டு ஹைட் தேர் கில்ட், தங்களுடைய குற்றத்தை மறைப்பதற்காக அவங்க அப்படி பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் dreaded shame, தங்களுடைய குற்றத்தையும் பயங்கரமான ஷேம், அவமானத்தையும் மறைப்பதற்காக அவர்கள் அப்படி செய்து கொண்டார்கள். அப்படி செய்து கொண்டதும் வெயின் கவரிங், யூஸ்லெஸ் கவரிங்கா தான் இருந்துச்சு. ஓ ஓ how unlike, so that first naked glory. Oh how unlike, how unlike அப்படின்னா it was different அர்த்தம். it was different, so that first naked glory, first naked glory, முதலான, it was different, it was different, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. it was different, so that it was different, so that first naked glory, first innocent naked glory, அந்த இன்னசென்ட்டாக இருந்த அவங்க தங்களுடைய நேக்கட்னஸ், அதாவது அந்த இன்னசென்ட் தான் அந்த நேக்கட்னஸ், இந்த நிர்வாணம் என்பதுதான் அவர்களுடைய நேக்கட்னஸ் தான் அவங்களுடைய இன்னசென்ஸ். அதான் சொன்ன குழந்தை இன்னும் நிர்வாணமா இருக்குன்னா அது இன்னும் இன்னசென்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இன்னசென்ஸ் இப்ப மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இன்னசென்ட் இருக்கு பாருங்க, அந்த நேக்கட்னஸ், அந்த இன்னசென்ஸ், அந்த குளோரியஸ் இன்னசென்ஸ அவங்க டிஃபரண்ட், இன்டிஃபரண்டா போயிடுச்சு. இப்போ அதை அவங்க கவர் பண்ணினது மாதிரியும் பண்ணாத மாதிரியும் அவங்க நிக்கிறாங்க. சச் ஆஃப் லேட், ஆஃப் லேட் அப்படின்னா ஆஃப் லேட், லேட்லி, இப்பொழுது சமீபத்தில், கொலம்பஸ் ஃபவுண்ட் தி அமெரிக்கன். இப்படித்தான் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அந்த அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா, தி அபாரிஜின்ஸ், தி அபாரிஜின்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய அந்த பூர்வீக குடிகள் அப்படிதான் தான். மே ஃபிளவர் என்ற ஒரு கப்பல்ல இந்த கொலம்பஸ் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். அமெரிக்காவை கண்டுபிடிச்சோடனே அவன் பார்த்தா அங்க இருக்கிறவங்க பூரா வந்து இந்த மாதிரி தான் ஏல தலையை சும்மா கட்டிக்கிட்டு, பாதி நிறுவனம் இவன் கட்டிக்கிட்டான், அவன் வந்து எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் நினைச்சுக்கிட்டு அவன் கட்டிக்கிட்டு இருப்பான், அப்படிதான் போவான் அவன். அப்படி எப்படி கொலம்பஸ் கண்டுபிடிச்ச அந்த அமெரிக்காவில் இருந்த அந்த அபாரிஜின்ஸ், அந்த பூர்வீக குடிகள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரி இருக்கின்றார்கள் அப்படின்றான். இவன் இங்கிலீஷ்காரன் தானே, அமெரிக்கா அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கு, ஆனா அங்க இருக்கிறவங்கலாம் காட்டு முராண்டி பசங்களா இருக்கான், அவனுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, இவன் இப்படிதான் திரியிறானுங்க, நம்ம போனோம்னா அதை சரி பண்ணிக்கலாம்டான்னு சொல்லி மே ஃபிளவர் என்ற ஒரு கப்பல்ல ஒரு 10,000 இங்கிலீஷ்காரன் ஏறினான். ஏறி கொண்டு போய் அவனை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோடனே இந்த 10,000 பேரும் அங்க கையில நல்லா கன்லாம் வச்சிருக்கான். அவன் வில்லு அம்பு, இவங்க கன்னை வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அவர்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு அமெரிக்காவை இந்த இங்கிலீஷ்காரன் ஆக்கிரமித்து கொண்டான். அப்புறம் அங்க ரொம்ப வசதியா இருக்கு, அங்க நல்ல சௌரியம் இருக்கு அப்படின்னா நிறைய இங்கிலீஷ்காரன் திரும்பி நிறைய இங்கிலீஷ்காரன் போய் அங்க செட்டில் ஆயிட்டான். அவன் தான் செட்டிலர்ஸ். 2 தலைமுறை ஆயிடுச்சு, 3 தலைமுறை ஆயிடுச்சு, 4 தலைமுறை. இந்த இருந்து போன அந்த இங்கிலீஷ்காரன், முதல் போன இங்கிலீஷ்காரனுக்கு இது நம்முடைய நாடு இல்லை, அதுதான் இங்கிலாந்து தான் நம்முடைய நாடு. 2வது 3வது 4வது 5வது தலைமுறைக்காரனுக்கு அதுதான் இங்கிலாந்து, அமெரிக்கா தான் அவனுடைய தாய் நாடுன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு 5-6 தலைமுறைக்கு அப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்து அங்க இருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போறதா பார்த்தான். ஏன்னா எங்க நாட்டுல இருந்து நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சொன்னான். ஏன்னா உங்க நாடு, நீங்க எல்லாம் இங்கிலீஷ்காரன்டா, இல்ல இது நாங்க அமெரிக்கர்கள்னு அவன் பேச ஆரம்பிச்சு அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து அவர்கள் வந்து சுதந்திர நாடாக மாறிக்கொண்டார்கள். சம்திங் லைக் திஸ்.
ஸோ அங்க இருக்கிறவன் அந்த உண்மையான அமெரிக்கர்கள்ங்கிறது அந்த செவ்விந்தியர்கள்னு காட்டுக்குள்ள விரட்டி விட்டுட்டு சண்டை போட்டு இது ஏன் நாடுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த அமெரிக்கர்கள் இருக்கானே, இவன் அமெரிக்கனே கிடையாது, இவன் இங்கிலீஷ்காரன். அந்த உண்மையான அமெரிக்கர்களெல்லாம் காட்டுக்குள்ள காட்டுவாசிகளாக இருந்து அடிச்சு ஒடிக்கப்பட்டு இன்னைக்கும் அவர்கள் காட்டு மிராண்டிகளாக கொஞ்சம் கொஞ்சம் பகுதியில் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்படி நகரத்துக்கு வந்துட்டான், இவங்களோட கலந்து போயிட்டான். அந்த கொலம்பஸ் கண்டுபிடிச்சானே, கொலம்பஸ் ஃப்ரம் தி அமெரிக்கன், அதாவது தி அபாரிஜின்ஸ் ஆஃப் அமெரிக்கன், சோகர்ட், அவங்களும் இது மாதிரி தான். சோகர்ட், கர்ட்னா கவர், சுட்டி இருந்தார்கள். தே ஆல்சோ கவர் வித் ஃபெதர்டு சிக்சர். ஃபெதர்டு சிக்சர், ஃபெதர் மாதிரி இருக்கக்கூடிய லீவ்ஸ். அவன் அமெரிக்காவில் இருந்த அபாரிஜின்ஸ் வந்து அவனுக்கு அப்படியே இப்ப இவன் தான் முதல்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் தானே இவன் இலையை எடுத்து சுத்துறான். அதனால இவனுக்கு எந்த இலையை, இப்ப நம்மள கேட்டாங்க என்னடா இதை போய் 2 இலையை எடுத்து நீங்க தச்சுக்கிட்டீங்க, வாழை இலையை வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே சுத்துல சுத்திக்கலாம்னு நம்ம ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஆனா அவன் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், அதனால அவனுக்கு தெரியல எந்த இலையை யூஸ் பண்றதுன்னு. அவன் ஒரு ஆலமரத்து இலையை எடுத்து அவன் சேர்த்து வச்சு தச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். இப்படிதான் அங்க இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிறவன் என்ன பண்ணிருந்தான்னா லெதர்டு சிக்சரை யூஸ் பண்ணான். லெதர்டு லீவ்ஸ் அப்படின்னா லெதர் மாதிரி இருக்கக்கூடிய இலைகள். சம் லீவ்ஸ் இருக்கும், அது லெதர் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இலைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஃபெதர்டு சிக்சர், நேக்கட், எல்ஸ் அண்ட் வைல்டு, அவங்க அதை பயன்படுத்தி நேக்கட் அண்ட் வைல்டு, அதை அவங்க பயன்படுத்தலைன்னா நேக்கட், எல்ஸ், நேக்கட் அண்ட் வைல்டு, அவர்கள் நிர்வாணமாக ஆனவராகவும் வைல்டு காட்டுவாசிகளாகவும் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க இந்த ஃபெதர்டு சிக்சரை பயன்படுத்தி அவங்க கொஞ்சம் நாகரிகமாக இருந்தாங்க. அவர்களை போல இவர்களும் இந்த இலையை சுற்றி இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். Among the trees on islands and woody shores, among the trees, மரங்களுக்கு இடையே, on islands, அந்த தீவுகளையும், and woody shores, கடற்கரையில் இருக்கக்கூடிய காடுகளையும் அந்த அவர்கள் அந்த அமெரிக்கர்கள் அங்கே இருந்தார்கள். thus they fenced, thus இவ்வாறு அவர்கள் தங்களுக்கு fenced, fencedனா என்ன அர்த்தம், அப்படியே அந்த எல்லையை வகுப்பதற்காக கட்டியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி they fenced, and as they thought their shame is past, covered, but not a dress or ease of mind. அப்படி அவர்கள் கட்டிக்கொண்டு they thought, அவர்கள் சிந்திப்பார்கள், their shame in part covered, அவர்களுடைய அவமானமானது in part ஒரு பகுதி மறைக்கப்பட்டு விட்டது. அதாவது இந்த உடல் முழுவதும் நிர்வாணத்துல அந்த மிடில் பார்ட்டை மொத்தம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம ஓரளவுக்கு அவமானத்துல கொஞ்சத்தை கவர் பண்ணிட்டோம். பட் நாட் அட்ரெஸ்ட், ஆனா மீதி பகுதியை அவனால கவர் பண்ண முடியல. உடம்பு பூரா, அதாவது உடம்பு பூரா அவனால கவர் பண்ண முடியல, கொஞ்சம் பகுதியை கவர் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஆர் ஈஸ் ஆஃப் மைண்ட், மனசுல அந்த ஈஸினஸ் போயிடுச்சு. இப்படி கையை தூக்குனா காலை தூக்குனா இப்படி அவமானமா இருக்குமோ அப்படிங்கிற அந்த எப்ப பார்த்தாலும் அதை பத்தின கான்சியஸ்னஸ். நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போடலன்னு வச்சுங்க, எப்ப ஒரு கிழிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், கிழிஞ்சிருந்தா யாராவது வரும்போது கிழிஞ்சதை பார்த்துருவாங்களோ அப்படின்னு நம்மளா இப்படி மூடிக்கிட்டே இருப்போம். அவன் ஒன்றும் அதை பார்த்தே இருக்க மாட்டான். ஆனா நமக்கு கிழிஞ்சிருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா நமக்கு தெரியுதுங்கிறது தான் பிரச்சனையே. எங்கேயோ ஒரு ஓரத்துல இங்க இடத்துல கிழிஞ்சிருக்கு, இந்த இடத்துல கிழிஞ்சிருக்குன்னா நான் பார்த்துட்டே இருக்க போறாங்க யாரும். ஆனா எனக்கு என்ன தோணும், ஐயோ கிழிஞ்சிருக்கு, யாராவது பார்ப்பாங்களோன்ட்டு என் கை இப்படியே இதையே பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், என் மனசுல அந்த ஈஸினஸ் போயிடுச்சு. அதை பத்தி கவலைப்படாம நான் பாட்டுக்கு என் வேலையை செய்ய முடியல. என் கவனத்தில் ஒரு பகுதியை அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இவன் நிர்வாணத்தை ஓரளவு கவர் பண்ணாலும் அவனுக்கு அந்த ஈஸி ஆஃப் மைண்ட் இல்லை. நம்ம நிர்வாணமா இருக்கோம், தெரியும், இப்படி ஆகும் அப்படிங்கிற ஈஸி ஆஃப் மைண்டே இல்லை. ஆர் ஈஸ் ஆஃப் மைண்ட். they sat them down to weep. இப்படிதான் அவங்க மனநிலை ஆயிடுச்சு. இப்பொழுது அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து அழுகிறார்கள். they sat them down to weep. not only tears rained at their eyes, கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வரவில்லை, but high winds,
worth within. But high winds நிறைய காற்று within அப்படின்னா blowing within, அவங்க உள்ளத்துக்குள்ள ஹை விண்ட்னா என்ன அர்த்தம்? புயல் காற்று. உள்ளத்துக்குள்ள புயல் வீசுதுங்க. அவங்க கண்ணீர்ல இருந்து கண்ணீர் மட்டும் வரவில்லை, அவர்கள் உள்ளத்திற்குள்ளே புயல் வீசி கொண்டிருக்கிறது. பட் ஹை விண்ட்ஸ் வர்ஸ், ஒரு மோசமான ஹை விண்ட் வித்தின் ப்ளோவிங், உள்ளுக்குள்ள வீசுகிறது. began to rise high passions, அவங்களுடைய ஹை பேஷன், அவங்களுடைய இமோஷன், அந்த இமோஷன் வெளியே வருது. அந்த இமோஷன், அதாவது அப்படியே அழுகுறாங்க, உள்ளத்துக்குள்ள புயல் வீசுது. அந்த புயலானது அவமானப்பட்டு இப்படியெல்லாம் போயிட்டோமே, ஐயோ, அந்த உணர்ச்சி தூண்டப்படுது. அவங்க ரொம்ப அழுகுறாங்க. began to rise high passion, இது பண்ணுது. ஆங்கர், ஹேட், மிஸ்ட்ரஸ், சஸ்பிஷன், டிஸ்கார்ட், எல்லா உணர்வும் வருது. அந்த ஹை பேஷன், அந்த உணர்வுகள், என்ன உணர்வுகள் வருது? ஹேட், ஆங்கர், கோபம். ஐயோ, இப்பதான் முதல்ல ஒருத்தன் ஒன்னால நான் கேட்டேன் அப்படிங்கிற ஆங்கர், ஹேட், வெறுப்பு, மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கையற்ற தன்மை, சஸ்பிஷன், சந்தேகம், டிஸ்கார்ட், இது எல்லா உணர்வுகளும் அவர்களுக்கு மேலோங்கி வருகிறது. அண்ட் ஷுக், சோர், அண்ட் ஷுக் அப்படியே அசைக்குது. அவங்களுடைய உள்ளத்தை அப்படியே இந்த உணர்வுகள் தோன்றி அசைக்கிறது. their inward state of mind, அவர்களுடைய இன்வர்ட் உள்ளார்ந்த மனநிலையானது காம் ரீஜியன் ஒன்ஸ், ஒரு காலத்தில் காம் ரீஜியன், அமைதியான பிரதேசமாக இருந்த அவருடைய உள் மனதானது அண்ட் ஃபுல் ஆஃப் பீஸ், ஒன்ஸ் காம் ரீஜியன் அண்ட் ஃபுல் ஆஃப் பீஸ், முழு அமைதியும் காமாகவும் இருந்த அவருடைய உள் மனது நவ் டாஸ்ட் அண்ட் டர்புலன்ட், அப்படியே அந்த உள்ளமானது அப்படியே மேலையும் கீழையும் கொதிக்குது. அண்ட் டர்புலன்ட், ஒரே குழப்பத்தில் இருக்கு அவங்க மனசு. ஒரு காலத்துல அமைதியா இருந்தாங்க, காம் ரீஜியன், ஃபுல் ஆஃப் பீஸ், முழு அமைதியாக இருந்த அவங்களுடைய உள்ளம் இப்பொழுது டாஸ்ட் அண்ட் டர்புலண்டாக இருக்கிறது. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், for understanding, ruled not. For understanding அப்படின்னா they were not understanding and they are not ruled by understanding, அதாவது அவங்களுக்கு புரிதலே இல்லை. ruled not by understanding, எந்த விதமான புரிதலுக்கும், அதாவது ஒரு புரிஞ்சு செய்யல. ruled but not ruled by understanding, not ruled not அப்படின்னா ruled not by understanding, ஒரு புரிதலினால் for understanding. so they were not guided by understanding, அதாவது புரிஞ்ச ஒருத்தர் அவங்கள கைட் பண்ணல. they were not guided by understanding, they were not ruled by understanding, and the will had not her lore both in subjection now to sensual appetite. Ruled not by understanding, and the willனா அவங்களுடைய விருப்பமானது heard not, அது கேட்கல. எதை கேட்கல? ruled not her loreனா பாடி, அவங்க உடம்ப கேட்கல, அவங்க எதையும் புரிஞ்சு செய்யல. அண்ட் த வில், அவங்களுடைய மன விருப்பமானது had not her lore, அவங்க உடல் சொன்னதை கேட்கல, உடல் மொழியை கேட்கவில்லை. இது இப்போ உள்ள சயின்ஸ். உடல் மொழி, உங்க உடம்புக்கு உடல் மொழியை தான் நீங்க கேட்கணும், நாட் உள்ளம் சொல்றதை என்னைக்குமே நீங்க கேட்கவே கூடாது. உள்ளம் சொல்றதை கேட்டீங்கன்னா அங்கேயே போயிடுவீங்க. அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, இன்னும் ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், மனசு சாப்பிடுன்னு சொல்லும். ஆனா உங்க உடம்புக்கு தெரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும், உங்க உடம்பு வேணான்னு சொல்லும்.
கண்ணு முழிச்சு இந்த சினிமா பார்க்கணும்னு சொல்லும். ஆனா உங்க கண்ணு வந்து அப்படியே தூக்கத்தை கொண்டு வரும். அப்போ இல்ல எனக்கு தூக்கம் வருது நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்ல தெரியணும். இல்ல எனக்கு நாளைக்கு பரீட்சை அது இதுன்னு உட்காந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்க கண்ணு முடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு நீங்க உங்க உடம்பு வீணம் போயிடும். அந்த உடலின் மூலமாக உங்க உள்ளமும் வீணா போயிடும். ஸோ நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய உடல் மொழியை தான் கேட்கணும். உங்க உடம்புக்கு என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் கேளுங்க. உள்ளம் சொல்றதை கேட்டீங்கன்னா அப்படிதான் ஆயிடும். இப்போ ஏவாள் அவள் உள்ள சொன்னதை தான் கேட்டா. நீ கடவுளுக்கு நிகராயிடுவ. உடல் போய் நீ கடவுளுக்கு நிகராகணும்னு கேட்கல. அது அமைதியா இருந்துச்சு. அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நீ உடல் மொழியை கேட்டிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. உன்னுடைய உள்ளத்தை ஒருத்தன் வந்து கள்ளத்தனம் பண்ணிட்டான், அதனால அது இப்படி எல்லாம் பண்ணிடுச்சு. ஸோ உள்ளம் சொல்வதை கேட்கக்கூடாது, உடல் சொல்றதான் கேட்கணும். அப்படிதான் அதைத்தான் சொல்லுவான் லோர் அப்படிங்கிறான். உடல் சொல்றதுதான் அவ கேட்டுட்டா. ஹர்ட் நாட் ஹர் லோர் போத் இன் சப்ஜெக்ஷன் நவ் டு சென்சுவல் ஆப்படைட். இப்போ இந்த உடல் சொல்றதை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. உள்ளம் சொல்றதை கேட்டதுனாலதான் பிரச்சனை வந்துருச்சு. ஆனா இப்போ போத் இன் சப்ஜெக்ஷன் நவ் டு சென்சுவல் ஆப்படைட். இந்த ரெண்டுமே உடல் உள்ளம் இரண்டுமே சென்சுவல் ஆப்படைட் அந்த உணர்வுகளின் பசியை உள்ளாயிடுச்சு. அதாவது உடலுக்கு செக்ஸுங்கிறது தேவைப்படும். ஆனா அதுக்கு ரொம்ப நாளாகும். அதுக்கு எப்பயாவது ஒரு தான் அது தேவைப்படும். ஆனா உங்க உள்ளத்துக்கு அப்படி இல்லை. ஒரு அழகான பொண்ணை பார்த்தீங்கன்னாவே செக்ஸ் வச்சுக்கணும்னு தோண ஆரம்பிக்கும். செக்ஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒரு சாயந்தரம் இன்னொரு பொண்ணை பார்த்தா அது கூட வச்சுக்கலாமான்னு தோணும். அப்ப இது உள்ளம். ஆனா உடல் என்ன சொல்லும், போதுண்டா எனக்கு இப்ப வேணாம் இன்னும் அடுத்த வாரம் அப்படின்னா, உடல் அடுத்த வாரம்னு சொன்னாலும் உள்ளம் கேட்கவே கேட்காது. உள்ளம் வந்து திருப்பி 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 பண்ணும். அதுதான் சொல்லும். உடலுக்கும் தேவைப்படும், ஆனா அதுக்கு எப்பயாவது தான் தேவைப்படும். அதுதான் சொல்லுவாங்க. டு சென்சுவல் ஆப்படைட்டை இது ரைஸ் பண்ணிடுச்சு. ஹூ ஃப்ரம் beneath usurping our sovereign reason. sovereign அப்படின்னா கோல்டு லைக் தங்கத்தை போன்ற ரிசர்ச் ரீசன் பகுத்தறிவை அது எடுத்துருச்சு. ரீசன் கிளைம்டு superior's way. reason which is claimed superior. the reason is claimed superior. பகுத்தறிவுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா அது தன்னை சுப்பீரியரா கிளைம் பண்ணி மாறிடுச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு ரீசனிங் பவர் இருக்கு இல்லாம இருந்திருக்குமா? இருந்திருக்கும். ஆனா அந்த ரீசனிங் பவர்ங்கிறது எப்படின்னா, சரி கொஞ்சம் தூரம் அப்படி போனாக்க கால் வலிக்கும், அல்லது நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஸோ திரும்பி போகலாம் அப்படின்னு, அதுவும் ரீசனிங் பவர் தானே. அந்த ரீசனிங் தான் இருக்கும். ஆனா குட் அண்ட் ஈவில் அதுவா இதுவா நான் கடவுளோட பேச இந்த ரீசனிங் அவங்களுக்கு இல்லை. இப்ப ரீசனிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா தன்னை சுப்பீரியர் ஆக்கிக்கிச்சு. நமக்கு உள்ளுக்குள்ள உடல் சொல்றதையும் கேட்க முடியல, உள்ள சொல்றதையும் கேட்க முடியல. சுப்பீரியர்ஸ் வே ஃப்ரம் தஸ் டிஸ்டெம்பர்டு பிரஸ்ட். பிரஸ்ட்ங்கிறது இந்த இடத்துல ஹார்ட், இதயம். டிஸ்டெம்பர்டு பிரஸ்ட் அப்படின்னா அஜிடேட்டட் ஹார்ட். அதாவது உள்ளமானது ஒரு அப்படியே ஒரு அஜிடேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு அமைதியற்ற அந்த உள்ளத்துல இவ்வாறு ஆடம் எஸ்ட்ரேஞ்ச்டு இன் லுக். எஸ்ட்ரேஞ்ச்டு அப்படின்னா ஆல்டர்ட் இன் லுக். இதுவரைக்கும் அவன் ஏவாளை பார்த்த பார்வை வேறு, இப்பொழுது அவன் ஏவாளை பார்க்கின்ற பார்வை வேறு. ஒரு வித்தியாசமா ஏவாளை பார்க்கலாம். இவளால தான் எல்லாம் போச்சுங்கிற உள்ள போய் போகணும் சிந்தனை வந்துருச்சு. திட்ட ஆரம்பிச்சிட்டான், மயிலா திட்டம். இன்னும் கொஞ்சம் போக ரொம்ப திட்டம். இப்பதான் அவனுக்கு அது வருது. ஆடம் எஸ்ட்ரேஞ்ச்டு இன் லுக் அண்ட் ஆல்டர்டு ஸ்டைல். அவனுடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்ல, எப்பயும் இப்படிதான் பேசுவான். ஏவாள் நீ ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் இப்படிதான் பேசுவான். ஏவாள் இப்போ அவன் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச் மாறிடுச்சு. ஆடம் எஸ்ட்ரேஞ்ச்டு இன் லுக் அண்ட் ஆல்டர்டு ஸ்டைல் ஸ்பீச் intermitted thus to Eve renewed. இப்போ அவனுடைய பேச்சு ஏவாளை ரினியூ பண்ணுது. இவன் பேச்சு ஏவாளிடம் மாற்றத்தை ஏற்படுத்துது. renewed. would thou had hearkened to my words and stayed with me. would thou you would had hearkened கேட்டிருக்கணும். அப்பயே நான் சொன்னதை நீ கேட்டிருந்திருக்கணும். நீ கேட்கல,
அதான் இவ்வளவு பிரச்சனை காரணம். இப்ப ஆரம்பிக்கிறான். would thou had hearkened to my words, என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு இருந்திருக்க வேண்டும். and stayed with me, என் கூட இருந்திருக்கணும். நீ தான் போய் இல்ல நான் தனியா போறேன், நீ தனியா போறேன், நீ தான் பண்ண. நான் சொன்னது நீ அப்பயே கேட்டிருந்தேன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல என்று ஆரம்பிக்கலாம். as I besought you, நான் அப்பயே உங்ககிட்ட besought you, appeal to you, அப்பயே நான் உங்ககிட்ட சொன்னேன். when that strange desire of wandering அப்படின்னா அலையிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அலையிறது அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவன் என்ன அங்கங்க அலையிறா, தனியா போறேன்னு சொன்னான். ஸோ வாண்டரிங் என்பது இந்த இடத்துல வாக்கிங் அலோன். நீ அப்பவே நான் சொன்னேன் when that strange desire, உன்கிட்ட இந்த விசித்திரமான ஆசை வந்துருச்சு, of wandering, of walking alone, doing the work alone, தனியா நான் வேலை செய்யறேன், தனியா நான் போறேங்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சான டிசைர் வந்துருச்சு. திஸ் அன்ஹாப்பி மார்ன், இன்னைக்கு நம்முடைய ஹாப்பினஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ண இன்று காலையில் நான் சொன்னதை நீ கேட்டிருக்க வேண்டும் ஏவாள். நீ உன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த விசித்திரமான தனியா போய் ஒர்க் பண்றேங்கிற அந்த ஆசை வந்துச்சு பாரு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். டிசைர் ஆஃப் வாண்டரிங், திஸ் அன்ஹாப்பி மார்ன். I know not whence possessed you, எனக்கு தெரியல உனக்கு இந்த ஆசை எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு. I know not whence not from where this possessed you, this idea possessed you, இந்த ஐடியா தனியா போய் நான் ஒர்க் பண்ண போறேங்கிற இந்த ஐடியா உனக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. we had then remained still happy, we had then நான் சொன்னது நீ கேட்டிருந்தா, we had then we had remained still happy, நான் சொன்னது நீ கேட்டிருந்தேன்னா இப்ப நாம சந்தோஷமா இருந்திருக்கலாம். not as now, நீ சொன்னதை கேட்கல, அதனால as now இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமை, despoilனா lost, எல்லாத்தையும் இழந்துட்டோம். அப்படி சொல்லிட்டான் பாருங்க. if you had obeyed my command வச்சுக்கோ, என்னுடைய கட்டளைகளை நீ கேட்டிருந்தால் we would have remained still happy, நாம இன்னும் சந்தோஷமா இருந்திருந்திருக்கலாம். not, நீ கேட்கல. as now we are in this state, நாம இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு இதுல வந்துட்டோம். despoil of all our good, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்லதையும் இழந்துட்டோம். shamed, அவமானப்பட்டுட்டோம். naked, நிர்வாணமாக நிக்கிறோம். miserable, துன்பத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். நீ மொத்தம் நான் சொன்னதை கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது என்று வரா. let none henceforth seek needless cause to prove, let none, nobody, யாருமே henceforth, hereafter, seek needless cause to prove, இத ப்ரூவ் பண்றதுக்கு யாருமே henceforth seek, முயற்சிக்கல. the faith they owe, அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை தான் இருக்கணும். நம்பிக்கை, கடவுள் சொல்லிட்டாரு, அது ரீசனிங் ட்ரீ போக வேணான்னு, அவ்வளவுதான். we should believe, அல்லது நான் சொல்றேன் வேண்டாம் சேர்ந்து வேலை செய்வோம், we should believe, அது கேட்கல. அப்படி கேட்காததுனால needless cause to approve, needless cause to, அதனுடைய விளைவுகளை நாம ப்ரூவ் பண்ண முடியல. the faith they owe, when earnestly they search to prove, யாராவது இதுக்கு they seek such proof, அந்த மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா conclude they then begin to fail, அவங்க கடைசியில தோத்து தான் போயிடுவாங்க. சிம்பிள். வேண்டாம்னு சொன்னா கேட்கணும். ஏன் எதுக்கு எப்படின்னு நீ ஆர்கியூ பண்ணா அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. கடவுள் சொல்லிட்டாரு இதை சாப்பிடாத, ஓகே முடிஞ்சு போச்சு. ஏன் சாப்பிடக்கூடாது, எதுக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகும், வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, இதுக்கு முன்னாடி யாராவது டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அது சாப்பிட்டு அது உயிரோடு இருக்கே, நான் ஏன் இல்லை, இதெல்லாம் வேணாம் சொன்னா நம்பிடணும். ஒவ்வொருத்தரும் ஏன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, கடைசியில ஃபெயில், தோத்து போயிடுவீங்க. கடவுள் சொல்லிட்டாரு கேட்டணும், ஆடம் சொன்னா கேட்கணும் இல்லையா, சிம்பிள். அதை விட்டுட்டு குழந்தைங்க எப்படி இருக்காது, ஏன்
நான் தனியா போனா என்ன ஆகும்? நான் சைக்கிளில் தனியா போவேன், எனக்கு முடியும். இல்லடா ஆக்சிடென்ட் வரும். இல்லை ஆக்சிடென்ட்லாம் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்களே, அவனுக்கெல்லாம் ஒன்றாங்களே. இப்படி ஒன்னொன்னையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதான் கடைசியில் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கடைசியில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது, ஃபெயில் ஆகிடுவீங்க. They fail, they hope. When earnestly they seek such proof, concluded there they begin to fail. To whom? அவனுக்கு soon moved. To whom? அவனுக்கு soon moved with the touch of blame. அவனுடைய இந்த blame திட்டுனது, அவன் இப்படி திட்டுனது, she moved அப்படின்னா she felt, அவள் உணர்ந்தாள். என்னடா அப்படி பேசிட்டானே. she felt injured, தாம் காயப்படுத்தி விட்டதாக உணர்கின்ற அவள், to whom அவனுக்கு, to whom soon moved with the touch of blame, thus Eve இவ்வாறு ஏவாள் அவனுக்கு பதில் சொன்னாள். இப்படி அவன் சொன்னான். அவன் சொல்லி முடிச்ச உடனே நம்மளை இவன் திட்டான் அப்படின்னு அவளுக்கு தான் உள்ளம் காயப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்த அவள் இப்பொழுது பதில் சொல்லுகிறாள். What words have passed your lips? என்ன வார்த்தை இப்படி சொல்லிட்ட? என்ன இப்படி what severe words you have used? Severe words come out from your lips. உன்னுடைய உதடுகளில் இருந்து இப்படி வார்த்தைகள் எப்படி வெளியே வருது? ஆடம், severe words. இந்த சிவியரை முன்னாடி போட்டுக்கணும். What severe words have passed your lips, Adam? என்ன இப்படி ரொம்ப சிவியரான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நீ சொல்ற ஆடம்? Inputs thou, அப்படின்னா thou முன்னாடி போடுங்க. Thou inputs that to my default or will of wandering, as you called it, which he knows, but might as ill have happened, thou being or to thyself perhaps. Thou inputs that to my default. நீ இது எல்லாத்தையும் ஏன் தப்புன்னு ஏன் சொல்ற? Thou you inputs that to my default or will of wandering. நான் வேணும்னே வாண்டரிங்கிறத மறுபடியும் அன்னைக்கு சொன்னேன், தனியா ஒர்க் பண்றது. வாண்டரிங்னா அலைந்து திரியறதுங்கிறது தான் ஜெனரல் மீனிங். இங்க அவன் தனியா ஒர்க் பண்ணேன், நான் தனியா போய் ஒர்க் பண்ணேங்கிறத will of my wandering as to my fault, அது என்னுடைய தப்புன்னு சொல்றிய. as you called it, which who knows but might as ill have happened. இது மாதிரி தப்பு நடக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்படி ஒரு தப்பு நடக்குன்னு யாருக்காவது தெரியுமா? which who knows but might as ill have happened, thou being with me. நீ தானே என் கூட இருந்த, நீ தானே என் கூட இருந்த, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். thou being or to thyself perhaps, had thou been there or here the attempt, thou could not have discerned fraud in the serpent speaking as he spake, but might as ill have happened, thou being, you are being with me, or to thyself perhaps alone, or to thyself perhaps alone. நீ தானே தனியா இருந்த. thou had been there, நீ அங்க இருந்திருந்தா. நான் அங்க போனேன், பாம்பு என்கிட்ட வந்துருச்சு. நீ அங்க இருந்திருந்தா. thou had thou been there, நீ அங்க இருந்தால். or here the attempt, இந்த மாதிரியான attempt உனக்கு நடந்திருந்தா. thou could not have discerned fraud in the serpent speaking as he spake. அப்போ fraudனா the trick of the fraud serpent, அந்த fraud serpentனுடைய அந்த பேச்சை நீ கேட்டிருந்தேன்னா, அது பேசுறத நீ கேட்டிருந்தேன்னா, no ground of enmity between the serpent, between us அப்படிங்கிறது between the serpent and us. நமக்கும் அந்த சர்பண்ட்டுங்க எந்த விதமான விரோதமும் இல்லை. எந்த விதமான விரோதமும் இல்லாத அந்த சர்பண்ட் நீ தனியா இருந்து, நீ தனியா இருக்கிற இடத்துல அந்த ஃப்ராடுலண்ட் சர்பண்ட் வந்திருந்து அது பேசியிருந்தா நீ தான் கேட்டிருப்ப. அது என்கிட்ட வந்துருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். நீ தனியா தானே இருந்த, அது உன்கிட்ட வந்திருந்தா அது பேசுறத நீ தான் கேட்டிருப்ப.
கேட்டதா அப்ப நீயும் தானே இப்படி செஞ்சிருப்ப. என்மிட்டி பிட்வீன். ஏன்னா ஏன் அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த ஃப்ராட்னஸும் அதுக்கு நமக்கும் எந்த வித விரோதமும் இல்லை. நமக்கு எந்த விதமான விரோதமும் இல்லாத ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட பேசி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாம அதை நம்பத்தானே செய்வோம். அப்படிதான் நான் நம்பினேன். அந்த இடத்துல நீ இருந்தா நீ அப்படிதான் பண்ணிருப்ப. Why he should mean me ill or seek to harm was I to have never parted from your side. No ground of enmity between us known, then why he should mean me ill. அப்ப எந்த விதமான ஃப்ராடும் நம்ம எந்த விதமான வெறுப்பும் அதுக்கும் நமக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது அது நம்மளுக்கு வந்து தீமை செய்யும் அப்படின்னு நான் எப்படி நம்ப முடியும்? எனக்கு ஒரு இல் தீமை அல்லது ஹார்ம் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்னு நான் எப்படி நம்ப முடியும்? Why I have never parted from your side. அப்படின்னா உன் பக்கத்திலேயே நான் இருக்க முடியுமா? எப்பயும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகவே முடியாதா? As good have grown there still a lifeless rib. நான் நல்லா கேட்கிறேன். நான் வந்து போயிட்டேன், அந்த பாம்பு என்கிட்ட வந்துச்சு, பேசிச்சு, அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான வெறுப்பும் இல்லை. அதனால அது சொன்னதை நான் நம்பினேன். அது உங்ககிட்ட வந்துருந்து சொல்லியிருந்தா நீ தான் நம்பியிருப்ப. சரி, அப்போ நான் தனியாவே போகக்கூடாது, போக முடியாதா? அப்ப நான் தனியாவே போக முடியாது, தனியாவே நான் எந்த காரியமும் செய்ய முடியாம உன் கூடவே ஒரு ரிப், அவன் ஒரு ரிப், ஏன்னா அந்த ரிப்ல இருந்தான ஒரு விழா எலும்புல தான் இவனை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஒரு ரிப்புல ஒரு லைஃப்லெஸ் ரிப்பு மாதிரி உன் பக்கத்திலே நான் இருக்க முடியுமா? எனக்கு இப்படி போகணும்னு சொன்னிச்சுன்னா நான் போறேன், அவ்வளவுதான். அங்க இப்படி சொல்லிச்சு, நான் கேட்டுக்கிட்டேன். அப்படி இல்லாம நான் சுதந்திரமா இல்லாம உன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு ஒரு லைஃப்லெஸ் ரிப்பா நான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறேன். As good have grown there still a lifeless rib, being as I am, being as I am, whatever I am. Why did not you the head? சரி, நான் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ தானே ஹெட், இந்த குடும்ப தலைவன் நீ தானே. Why did not thou the head command me absolutely not to go? நீ தான் குடும்ப தலைவன், ஒரேடியா வா, போக கூடாது, absolutely not to go, போக முடியாது, போகாத அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே. Command me absolutely not to go, going into such danger. இப்போ இந்த மாதிரி போனா இப்படி ஆபத்து வரும்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா, இப்ப சொல்றல்ல, as thou said, இப்ப நீ சொல்றல்ல போனதுனால ஆபத்து, இப்படி போனதுனால ஒரு ஆபத்து வரும் என்று உனக்கு நன்றாக தெரிந்திருந்தால் நீ தானே ஹெட், நீ கமாண்ட் பண்ணி என்னைய போடாம தடுத்துருக்கணும்ல. அப்போ உனக்கும் தெரியல இப்படி நடக்க போகுதுன்னு, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் போயிட்டேன், போன உடனே அதுக்கு நான் அந்த பாம்புக்கும் எனக்கும் நமக்கும் எந்த விதமான விரோதமும் இல்லை. அது என்கிட்ட நல்லா பேசுச்சு, பேசின உடனே நான் நம்பினேன், நான் சாப்பிட்டேன். இப்ப நீயே என்னைய குறை சொல்ற? அப்போ நான் வந்து எங்கேயுமே போகாம உன் பக்கத்திலே லைஃப்லெஸ் ரிப்பு மாதிரி ஒரு அடிமை மாதிரி உங்களோட இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியாக கேட்டா. Being as I am, why did not thou the head command me absolutely not to go, going into such danger as thou said? நீ சொன்ன மாதிரி சொல்ற. Too facile then, Adam, you were too facile. Facile வீக்ன்றான். இப்போ ஒன்ன சொல்ற, நீ ரொம்ப வீக், ஏன் என்னைய வந்து போகக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கும் என்று உனக்கு தெரிந்திருந்தால், அப்போ உனக்கு தெரியாது, நீ தெரியாதனால தான் நான் சொன்னதை அனுப்பிச்சிட்ட. நீ வீக், நீ ஒரு தலைவனாக இருக்கிறவன் வீக்கா இருக்கக்கூடாது. அவன் ஏதாவது பின்னாடி ஆபத்து வரும் என்று உணர்ந்திருந்தால் அவன் ஒரு ஸ்ட்ராங்காக நின்று நோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். யூ ஆர் வீக், யூ ஆர் டூ வீக். தென் அப்படி பார்த்தா நீ ரொம்ப வீக் ஆடம். யூ ஆர் டூ ஃபெசைல். தென் you did not much gainsay. You did not much gainsay. அப்படின்னா gainsay அப்படின்னா speak against அர்த்தம், எதிராக பேசுறது. நீ வந்து you did not speak much against, எனக்கு எதிராக நீ ரொம்ப பேசல, நீ என்கிட்ட சொன்ன, அவ்வளவுதான்.
You did not speak much against my will. No. Did permit me. நீ என்ன அனுமதிச்சிட்ட. அப்ரூவ். நீ என்ன அப்ரூவ் பண்ண. நீ என்ன சரின்னு தான் ஒத்துக்கிட்ட. அப்ரூவ் பண்ணன. And fair dismiss had thou been firm and fixed in thy dissent. Dissent அப்படின்னா not accept. நீ என்னை ஒத்துக்கிட்ட. என்னை அக்செப்ட் பண்ணிட்ட. And fair dismiss thou had been firm. நீ உறுதியா இருந்திருக்கணும். நீ என்னை அனுமதிச்சிருக்க கூடாது. And fixed. உன்னுடைய நீ உறுதியாகவும் பிக்சடாகவும் உன்னுடைய வார்த்தையில பிக்சடாகவும் மாறாம நான் சொன்னதான் போகக்கூடாது அப்படின்னு நீ சொல்லி இருந்திருக்கணும். இன் தை டிசென்ட். உன்னுடைய விருப்பமற்ற அந்த தன்மை. நான் போறதுல உனக்கு விருப்பம் அல்லது அற்றது என்று சொன்னால் நீ அதில் உறுதியாக இருந்திருக்க வேண்டும். என்ன நீ பர்மிட் பண்ணியிருக்க கூடாது. நெய்தர் had I transgress. டிரான்ஸ்கிரஸ் அப்படின்னா அந்த லைனை மீறி போனது. அந்த கடவுளுடைய கட்டளையை நான் மீறி செய்த அந்த செயலுக்காக நீ உறுதியா இருந்திருந்தேன்னா, நெய்தர் had I transgressed, நான் அந்த இதை மீறி நான் செஞ்சிருப்பேனா, nor thou with me to whom then first incensed in neither had I transgressed, நான் அந்த கடவுளினுடைய அந்த கட்டளையை மீறி நான் செஞ்சிருப்பேனா, நீ உறுதியா இருந்திருந்தா நீ தானே அக்செப்ட் பண்ண என்று அவனை இப்போ குறை சொல்றான். உடனே nor thou with me, நீ என் கூட இருந்திருப்பேல்ல, நான் உன் கூட தான் இருக்கணும், நீ தனியாலாம் போக முடியாது என்று சொல்லியிருந்தால் நான் அந்த மீறி இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்றா. டு whom, அவளுக்கு. then first incensed, அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கோபம் உருவாகுது. இன்சென்ஸ்டு, அப்படியே அன்னாய்டு. அவ பேச பேச இவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அதுல ஆடம் ரிப்ளைடு. இப்போ அந்த கோபத்துல பதில் சொன்னான். இஸ் திஸ் தி லவ், இஸ் திஸ் யூ லவ், இஸ் திஸ் தி லவ் யூ ஷோ டு மீ, இதுதான் நீ என் மீது காட்டுகின்ற அன்பா? இஸ் திஸ் த ரீகம்பன்ஸ், ரீகம்பன்ஸ்னா ரிவார்டு, இதுதான் நீ எனக்கு கொடுக்கிற பரிசா? ஆஃப் மைண்ட் டு தி, ஆஃப் மைண்ட் டு தி, உன்னுடைய அன்பான எனக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதான்? இதான் நீ என் மீது வைத்திருக்கிற அன்பா? அன்கிரேட்ஃபுல் ஈவ். அன்கிரேட்ஃபுல், கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாத ஏவாளே. எக்ஸ்பிரஸ்டு இம்யூட்டபிள் when thou were lost, not I who might have lived and enjoyed immortal bliss. Expressed immutable calm. அமைதியான ஆயிருந்தேன். உண்மைதானே? அவ அப்படி செஞ்சுட்டு வந்தாங்க போது இவன் ரொம்ப கோபம்லாம் படல. இம்யூட்டபிள் காமா இருந்த when you were lost, நீ உன்னை இழந்து விட்டு எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு வந்த போது I expressed calmness, நான் அமைதியாக இருந்தேன். when thou were lost, not I who might have lived and enjoyed immortal bliss. நீ உனக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்ன அப்படின்ட்டு நான் I who might have lived and enjoyed immortal bliss, நான் ஒன்னும் அதை சாப்பிடாதனால எனக்கு அந்த இம்மார்டல் என்றும் அழியாத தன்மை வாய்ந்த அந்த இன்பமும் மகிழ்ச்சியும் எனக்கு கிடைச்சிருக்கும். அப்படி நான் வாழ்ந்தனா? உனக்கு ஒண்ணுன்னே நானும் தானே சேர்த்து, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு சேர்த்து சாப்பிட்டு தானே உன்ன மாதிரி தானே ஆனேன். இதுக்கு காட்டுகின்ற பரிசா இது? இதுக்காக நீ என்னை இப்படி பேசுறியா என்று கேட்கிறான். Immutable when you were lost, not I who might have lived and enjoyed immortal bliss, yet willingly chose, விருப்பத்தோட நான் தேர்ந்தெடுத்தேன். உனக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல, நானும் உன் கூட வரேன் என்று willingly I chose rather death with you, உன் கூட சாவதற்கு தயாராக நானே விருப்பப்பட்டு அதை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் சாப்பிடாம நீ தான் சாப்பிட்டா உனக்கு தான் அப்படி, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நான் ஒரு இம்மார்டல் அழியா தன்மை வாய்ந்த மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்திலையும் நான் இருக்கேன் அப்படின்னு இருந்தனா, உன் கூட சேர்ந்து நானும் தானே விருப்பத்தோடு அந்த சாவை நான் எதிர்கொண்டேன். You yet willingly I chose rather death with you, and am I now upbraided?
now I am upbraided, now I am blamed by you. இப்ப நீ வந்து என்னைய திட்டுற, as the cause of your transgressing அந்த தடையை மீறிய உன்னுடைய செயலுக்கு நான் தான் காரணம் என்று நீ இப்பொழுது என்னை திட்டுகிறாய். I am now upbraided as the cause of your transgressing. Not enough severe. I was not enough severe. உண்மைதான், நான் உங்கள்கிட்ட ரொம்ப சிவியரா நடந்துக்கல, நான் கடுமையாக உன்னிடம் நான் நடந்து கொள்ளவில்லை. It means in your restraint, what could I? Not enough severe. I was not severe with you. It seems in your restraint. நான் சிவியரா உன்னுடைய ரெஸ்ட்ரைன், உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து நான் சிவியரா உங்ககிட்ட பேசல, நான் காமாக இருந்து அதை அக்செப்ட் பண்ணி விருப்பத்தோட நான் ஏற்படுத்திக்கிட்டேன். வெல், வாட் குட் ஐ டூ மோர்? இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? ஐ வாண்ட் யூ, நான் உன்னை போ வேணான்னு உன்னை எச்சரிச்சிங்க. ஐ அட்மானிஷ்ட் யூ, ஐ காஷன்ட் யூ, உன்னை நான் எச்சரிச்சேன். ஐ ஃபோர் டோல்ட் த டேஞ்சர், நீ தனியா போறதுனால உனக்கு என்ன ஆபத்து வரும்னு முன்னாடியே சொன்னேன். அந்த லுர்க்கிங் எனிமி, அங்கேயே ஏதோ ஒரு எதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். தட் லே இன் வெயிட், அவன் நாம யாராவது தனியா வருவானா காத்து கொண்டிருப்பான் என்று நான் உங்ககிட்ட சொன்னேன், உனக்கு வார்ன் பண்ணேன், உன்னை எச்சரிச்சேன். பியாண்ட் திஸ் had been and force upon free will hath here no place. Beyond this had been the force. ஆனா beyond this, அதுக்கு மேல நான் உன்னை எப்படி நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும்? உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணல. அதான் நான் உன்னை வார்ன் பண்ணேன், எச்சரிச்சேன், முன்கூட்டியே சொன்னேன். நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க இந்த பக்கம் ஏதாவது தனியா இருப்பாங்க, நீ தனியா போனேன்னா மாட்டிக்குவேன். அப்ப நீ எனக்கு பதில் தான் சொன்ன. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோ பாருங்க, பதிலாம் சொன்னேன். இல்ல அப்ப நான் எப்பயுமே உங்களோட இருக்க முடியுமா? நான் தனியா போனா அந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தா அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு நீ நம்புறியா? எனக்கு அந்த துணிச்சல் இல்லையான்னா நீ தானே கேட்ட, அதனாலதான் உன்னை அனுப்பிச்சேன். And force upon free will hath here no place but confidence. நீ என்கிட்ட என்ன சொன்ன? கான்பிடன்ஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. Then bore thee on secure, நான் செக்யூர், பாதுகாப்பாக இருப்பேன் என்று நீ நம்பிக்கையோடு கான்பிடென்டோட சொன்ன. எய்தர் டு மீட் நோ டேஞ்சர், எந்த வகையான ஆபத்து வந்தாலும் அதை நான் துணிச்சலோட மீட் பண்ணுவேன்னு நீ எனக்கு சொன்ன. ஆர் டு ஃபைண்ட் மேட்டர் ஆஃப் க்ளோரியஸ் ட்ரையல், எந்த விதமான ஒரு ட்ரையல், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்துச்சு அப்படின்னா நான் அதை ரொம்ப துணிச்சலாக நான் எதிர்கொண்டு அதை நான் வெற்றி அடைவேன். அந்த அளவுக்கு எனக்கு மன உறுதி இருக்கு, மன தைரியம் இருக்குன்னு நீ எனக்கு சொன்ன. அண்ட் பெர்ஹாப்ஸ் ஐ ஆல்சோ எர்ட் இன் ஓவர் மச் அட்மைரிங் வாட் சீம்ட் இன் யூ சோ பர்ஃபெக்ட் தட் ஐ தாட். என்கிட்டயும் ஒரு தப்பு இருக்கு, நீ சொன்ன எல்லாத்தையும் யூ ஆர் சோ பர்ஃபெக்ட், நீ ரொம்ப பர்ஃபெக்ட், நீ எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துருவேன்னு தட் ஐ தாட், நான் சிந்தித்தேன். அதுதான் தப்பா போச்சு. நீ ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ட், நீ எல்லாத்தையும் மீறி வந்து விடுவாய் என்று நான் நம்பினேன் பாரு, அதுதான் தப்பா போச்சு. நோ ஈவில் டர்ஸ்ட் அட்டெம்ப்ட் யூ, நோ ஈவில் டேர் டு அட்டெம்ப்ட் யூ, எந்த தீமையும் துணிச்சலோடு உன்னை அணுகாது. அதாவது நீ ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, எந்த ஈவில் தீமை வந்தாலும் அதை எது நீ வீக் ஆகி வந்துருவேன்னு நான் நினைக்கல. நீ ரொம்ப துணிச்சல்காரி, நீ என்ன நினைக்கிறியோ அதை சாதிச்சு கரெக்டா நீ வந்துருவேன்னு நான் நம்பினேன், அதுதான் நான் செஞ்ச தப்பு அப்படின்ட்டான். பட் ஐ ட்ரூ, ஆனா நவ் ஐ ரிவ்னா ரெக்ரெட், ஆனால் நான் இப்பொழுது வருத்தப்படுகிறேன். தட் எரர் நவ் which is become my crime. That error, அந்த தவறு, உன்னை நான் முழுசா நம்பினேன். எந்த மாதிரியான வந்தாலும் நீ பர்ஃபெக்டா இருக்க, எந்த இடத்துல எந்த விதமான கிரைம் வந்தாலும் அதை நீ துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி அடைவாய் என்று நான் உன்னை பர்ஃபெக்ஷன்ல நான் நம்பிக்கை வச்சேன். which is become my crime, அதுதான் நான் செய்த குற்றம். and thou the accuser, and thou, இப்ப நீ stand here to accuse me, நீ இப்பொழுது தி அக்யூசர், என்னை நீ குற்றம் சாட்டுகிறாய்.
thou thus it shall befall. Thus it shall befall him who to work in women over trusting. ஒரு ஜென்ரலா சொல்லிவிட்டான். Thus இவ்வாறு it shall befall, it shall be him who, the fact of every man, to worth in women. To worth na to trust in women over trusting. எந்த பெண்ணையும் ஓவரா நம்புறவனுடைய விதி இப்படித்தான் இருக்கும். கண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதேங்கிற மாதிரி அடிச்சு விட்டான். ஏன்னா இவன் இந்த டைப்பு. இவனுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்காது. பெண்கள்னா ஆண்களுக்கு கீழே அடிமையா அப்படிங்கிற மாதிரியான இவன் ஒரு ஆள். அதனாலதான் இப்படி எழுதிட்டான். அதனாலதான் சொல்றான், thus it shall be the fact of every man, it shall befall. இப்படித்தான் மனுஷன் தலையில விடியும். மனுஷனுக்கு இப்படித்தான் விடியும். who to worth in women over trusting. எந்த பெண்ணையும் அதிகமாக நம்புகின்ற மனிதனுக்கு இப்படித்தான் அவன் தலையில befall விழும். இப்படித்தான் நடக்கும். lets her will rule. அதாவது ஓவர் ட்ரஸ்டிங், மனுஷன் பெண்ணை அதிகமா நம்புறது. லெட்ஸ் ஹர் வில் ரூல் அண்ட் அலவுஸ் ஹர் வில் டு ரூல். அவளுடைய விருப்பம், பெண்களின் விருப்பப்படி நாம நடந்துகிட்டோம்னா, அதாவது பெண்களை நீங்க ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட் பண்ணாலும் அவங்க விருப்பப்படி நடந்துகிட்டாலும் அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும் என்பதை நீ சொல்லிவிட்டாயிட்டான். ரிஸ்ட்ரைன்ட் ஷி வில் நாட் ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டான். இதை அவர் சொன்ன உடனே she restrained, she will not brook. brookனா தாங்க முடியல. இப்படி சொன்ன பெண்களை தான் இப்படித்தான், பெண்களை ஓவரா நம்புறது அல்லது பெண்களுடைய விருப்பத்திற்கு நாம ஆடுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும்னு நீ காமிச்சிட்ட அப்படின்னு உடனே இதை அவளால தாங்கிக்க முடியாது. she will not brook, she will not tolerate, she will not tolerate this and left to herself. if evil then ensue, she first accused man for his weak intelligence will accuse. Let us her will rule, restrained she will not tolerate, she will not அப்படின்னு சொல்றான். அப்படிலாம் வந்தா she will not tolerate and if she is left to herself, அவளை நீ தனியா விட்டுட்டா the evil thence ensue. அதாவது அவளுடைய ரூலுக்கு நீ உட்பட்டு நடந்து அவளை நீ தனியா விட்டுட்டா the evil thence follow. the evil வந்து தொடரும். she first his weak intelligence will accuse. அப்போ அவ என்ன பண்ணுவான்னா மனுஷனுடைய அவனுடைய accused man, மனுஷனை அவனுடைய வீக், நீ வந்து நான் சொன்னதை நீ தானே கேட்டுக்கிட்டே இருந்த, நீ ஏன் பதில் சொல்ல அப்படின்னு நம்மளுடைய அந்த வீக்னஸ் அவள் குற்றம் சாட்டுவாள் என்று எல்லாம் அவன் சொன்னான். எல்லாம் அவன் சொல்றதான். அதாவது இப்படி எல்லாம் அவனுடைய அவன் சொல்றது, பெண்களை ரொம்ப நம்பக்கூடாது, அவளுடைய விருப்பத்துக்கு நாம அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அவளால வந்து அதை தாங்க முடியாது. அப்படி பண்ணுனா துன்பங்கள் வரும், துன்பங்கள் வந்து அவளால தாங்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீ வீக்கா இருந்து நீ என்னை கைட் பண்ணல, உன்னால தான் எல்லாம் போச்சுன்னு சொல்லிடுவா என்று அவன் சொல்லி முடிக்கிறான். thus இவ்வாறு they in mutual accusation, இவ்வாறு அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு spent the fruitless hours, அந்த நேரத்தை அவர்கள் fruitless useless hour is useful, ஆனா யூஸ் spend in an useless way. சும்மா வந்துட்டது இப்படியே நேரம் போச்சு. சரி, ஓகே, நடந்து போச்சு, இப்ப நம்ம என்ன செய்யலாம், இப்படி செஞ்சுக்கலாமா, சரி ரைட் இப்படி செய்வோம் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்திருக்கணும். அதுவும் வரமாட்டான். ஒன்னால தான் போச்சு, என்னால் தான் போச்சுன்னு இப்படியே ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு தங்களுடைய நேரத்தை ஃப்ரூட்லெஸ் வீணாக கழித்தார்கள். பட் நெய்தர் செல்ஃப் கண்டம்னிங், ஆனால் யாருமே செல்ஃப் கண்டம்னிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு தவறு நடக்குதுன்னா இதுல நீங்க என்ன ரோல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தவறு தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதை விட உலகத்துல எவன் சொல்ல முடியும்?
ஒருவனுக்கு தீமையும் நன்மையும் இன்னொருத்தன் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு தீமை வருதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களுக்கு நன்மை வருதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அப்போ உங்களுக்கு தீமை வருது, எனக்கு தீமை வந்தது, இந்த தீமைக்கு நான் என்ன காரணம் அப்படின்னு நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரி நான் தான் இது குற்றம். அதுதான் செல்ஃப் கண்டெம்னிங். என்னுடைய குற்றத்திற்கு நான் எனக்கே திட்டிக்கிறேன். நம்ம திட்டிக்கணும். ஆடம் செய்த தவறு அவன் சொல்றா, சொன்னானே ஏன் வல்ல எழுதிடுவோன்னு? நோ, அவ கேட்கிறாள்ல, ஏன் நீ அப்பயே என்னை வந்து கமாண்ட் பண்ணி போகாதேன்னு சொல்ல வேண்டியது? நீ தானே ஹெட்டு, ஏன் போகாதேன்னு சொன்னா நீ சொல்லல, அப்ப நீ வீக்கா இருந்தல்ல அப்படின்னு சொல்றாள். அப்ப இவன் வீக்கா இருந்தான், அதான் இவனுடைய குற்றம். அப்பயே அவன் என்ன பண்ணிருக்கணும்? நோ, உனக்கு ஆபத்து வரும், நீ என்ன வேணாலும். ஒரு சின்ன குழந்தை வந்து நான் இப்படி விஷ பாட்டில் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிக்குது, நான் குடிப்பேன், அழகான கலரா இருக்குன்னு குடிச்சா விட்டுருமா? ஓங்கி அரை விட்டு கீழே பிடிங்கி தூக்கிடுவோம்னா அது அழுகுதுன்னு விட்டுருவோமா? நீங்க லீடர், நீ அப்பா, ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் வேணான்னு உனக்கு தான் தெரியணும் இல்லையா? அதை நீ செய்யல, நீ தவறு. அதே மாதிரி அவன் சொன்னான், புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். போயிட்ட, நோ ஆடம், நான் தான் தப்பு. வந்து சரி நான் தான் தப்பு, அதனால அதுக்கான முழுதான் நம்ம தான் அனுபவிக்கணும், அவனை வந்து கட்டாயப்படுத்த கூடாதுன்னு தான் நினைச்சா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீயும் சாப்பிடுன்ட்டு அவனுக்கு பிடிங்கி கொடுத்தா. அவனு தான் அந்த தப்பு பண்ணிட்டான். தவறு பண்ணிட்டு நான் தவறு செய்து விட்டேன், ஆடமையும் இந்த தவறு செய்ய வைத்து விட்டேன். அப்போ வந்து ஆடம் வந்து பழத்தை சாப்பிட்றேன் நாள்ல உனக்கு கூட சேர்ந்து நானும் சாவதற்கு தயார்னு சொல்லியிருந்தால் கூட ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல ஆடம், நான் தான் அப்படி வீணா போயிட்டேன், இது என்னோட இருக்கட்டும், நீயாவது நீ நல்லா இரு அப்படின்னு நீ சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அவன் யோசிச்சான். இப்ப ஆடம் நான் செத்து போயிட்டு இன்னொரு ரிப்ல இருந்து இன்னொரு ஏவாள் வந்து அவன் இன்னொரு ஏவாளை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ உனக்கும் தானே, நீயும் தானே அப்படி யோசிச்ச. அப்போ நீ வந்து நான் இப்படி யோசித்தது தவறு என்று நீ உன்னை கண்டம் பண்ணிருக்கணும், அவன் செய்தது தவறு என்று அவன் கண்டம் பண்ணிருக்கணும். ஆனா செல்ஃப் கண்டம்னிங் இல்லாம ஒவ்வொருவரும் இன்னொருத்தர குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதான் சொன்னாங்க, the fruitless efforts but neither self-condemning and of their vain contest. Vain contest, contestனா போட்டி, useless competition, valueless contest. போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டு appeared no end. அவர்களினுடைய ஒருத்தர் குற்றம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டது முடிவில்லாமல் அவர்கள் சண்டை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவரும் இந்த குற்றத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று தங்களை தாங்களே ஒருவரும் கண்டம் பண்ணிக்கல. இந்த குற்றத்திற்கு அடுத்தவர்கள் தான் பொறுப்பு என்று அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டு முடிவில்லாமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுதான் மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு எப்பொழுதும் அடுத்தவர்களை காரணம் சொல்லுவான். ஆனால் வெற்றி என்று வந்துவிட்டால் இதற்கு தான் காரணம். நான் என் கஷ்டப்பட்டு படிச்சேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் ஜெயிச்சேன்னு சொல்லுவான். தோத்து போயிட்டா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவன் சரியில்லை, சொல்லி கொடுத்தவன் சரியில்லை, நோட்ஸ் கிடைக்கல, அது இல்லை இது இல்லைன்னு எதையாவது காரணம் சொல்லுவான். தோத்துட்டா, ஜெயிச்சா தான் காரணம் என்று சொல்லுவான் என்ற கருத்தை வலியுறுத்தி பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 முடிக்கிறார் ஜான் மில்டன். நாமளும் முடிச்சிட்டோம். தேங்க்ஸ்.